Hi viewers, welcome to GP channel. நம்ம டேலி பிரேமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி 6 சாப்டர் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு சாப்டர் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிக்கு எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்றதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒவ்வொரு சாப்டராக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், 7th சாப்டர் பார்க்க போகிறோம். 7th சாப்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கப். ஓகேங்களா, இந்த பேக்கப் சாப்டர் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், நிறைய பேர் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை லிங்க் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்குன்னா அடுத்தடுத்த வீடியோ வரும். உங்களால் என்ன பண்ண முடியும், டேலி ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ணிக்க முடியும். சரி வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் 7th சாப்டர் பேக்கப். பேக்கப்னா என்ன, இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எப்போ ரிப்பேர் ஆகும், எப்போ வைரஸ் வருன்றது யாராலுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஓகேங்களா, அப்போ நான் டேலியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னும் போது கம்பெனி பற்றி ஏ டு Z என்னது, பர்ச்சேஸ் சேல்ஸு, ஓகேங்களா, எக்ஸ்பென்ஸ் டீட்டெயிலு, நான் யாருக்கு காசு தரேன், எனக்கு யாருன்னா காசு தர வேண்டியது இருக்கா, நான் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் பண்ணேன், இது போல் எல்லா டீட்டெயிலுமே என்ன பண்ணியிருப்பேன், டேலியில் உள்ள தான் நான் சேவ் பண்ணி வச்சுருவேன். என் கம்பெனியில் தான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ திடீர்னு ஒரு வைரஸ் வருது, இல்லை கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு, ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னா நான் திருப்பி புதுசாகவே டேலி இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாரி ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னும் போது நம்ம ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் எதுவுமே எல்லாமே ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். அப்போ என்னை தவிர்த்து அது என் கம்பெனிக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, இல்லை லேப்டாப்புக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, என் கம்பெனி நான் ஈஸியாக என்ன பண்ணிக்கிறேன், பேக்கப் பண்ணி வச்சுக்கிறேன். பேக்கப்னு என்னது, நான் இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அது ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன பண்ணலாம், எது டேலியே ரிப்பேர் ஆனாலும் இல்லை டேலியே எரர் காட்டினாலும் புதுசாக நான் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, கம்பெனி பேக்கப் எடுத்துச்சுங்க, அது தூக்கினது இது உள்ள டேலி உள்ள போடும்போது நான் ஒர்க் பண்ண டேட்டா எல்லாமே நான் என்ன பண்ண முடியும், எடுத்து ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும், ரெக்கவரி பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் பேக்கப் பண்ணுறது. அது எப்படி எடுத்து வைக்கலான்றதை அந்த சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக்கப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாருமே நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா நிறைய கம்பெனியில் மேக்ஸிமம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இந்த மை கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்களா, அதில் என்ன இருக்கும், CDEFன்னு இருக்கும். மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, லோக்கல் டிஸ்க் சியில் மேக்ஸிமம் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, இந்த டேலி சேவ் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. இன்ஸ்டாலேஷனே பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்க, Eயில் வச்சுருப்பாங்க. அப்போ ஏன் Dயில் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னது, அப்போ OS போயிடுச்சு, இல்லை ஹார்ட் டிஸ்க் கரெக்டாக ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சியில் சேவ் பண்ணி வச்சு எதுவுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரெக்கவரி பண்ண முடியாது. அதே நான் Dயில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், Eயில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ரெக்கவரி பண்ணி எடுக்க முடியும். மேக்ஸிமம் அதில் தான் வைப்பாங்க. ஓகேங்களா, அதே போல் தான் பேக்கப். நான் என்ன பண்ணியிருக்கேன் சார், நான் வந்து சியில் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டேன் டேலியே, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா நம்ம கம்பெனி நம்ம என்ன பண்ணிக்கலாம், Dயிலோ நம்மளால் என்ன பண்ண முடியும், பேக்கப் பண்ணி வைக்க முடியும். அது எப்படி எடுக்கிறாங்கன்றதை, எப்படி பேக்கப் பண்ணுறாங்கன்றதை இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு கம்பெனி நான் ஒன்று என்ன பண்ணியிருக்கேன், ஓப்பன் வச்சிருக்கேன், நான் அதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கம்பெனி நான் என்ன பண்ண போகிறேன், பேக்கப் பண்ண போகிறேன். பேக்கப் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன இருக்கீங்க, டேட்டான்னு இருக்குங்களா, டேட்டா உள்ளே நம்ம போகிறோம். டேட்டாவுக்கு ஷார்ட்கட் கீ என்ன சொல்லியிருக்கேன்னா, நல்லா பார்த்தீங்க டேலியில் ஆல்ரெடி சொல்லிங்க, டேலியில் ஷார்ட்கட் கீன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. இப்போ டேட்டாக்கு நிறைய என்ன இருக்குது, ஒய்ன்னு இருக்குது, ஒய்க்கு நிறைய என்ன இருக்குது, ஒரு கோடு வந்துச்சுன்னா ஆல்ட்டு யூஸ் பண்ணணும், அது 2 கோடு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும். அப்போ ஆல்ட்டு ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டேட்டான்ற வாயில் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனே நீங்கள் பாருங்கள் என்ன இருக்குங்க, பேக்கப்புன்னு இருக்கும், ரீஸ்டோருன்னு இருக்கும். ஓகேங்களா, இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பேக்கப்புன்ற உள்ளே போகிறோம். ஓகேங்களா, இந்த பேக்கப்பை போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா இது போல் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். என்னென்னா என் டேலியில் நான் எதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், என்கிட்ட என்னென்ன கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனி டீட்டெயில் எல்லாமே வரும். இங்கே என்னன்னு கேட்குதுன்னா இதான் இம்பார்ட்டன்ட் இடம், என்ன இருக்குங்க, பேக்கப் த பார்ட்டுன்னு கேட்டிருக்கு. அது மீன் இதுதான், நான் என்னோடய கம்பெனி நான் எந்த இடத்துல பேக் பண்ணி வைக்க போகிறேனோ அந்த இடத்துல கொடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வீடே இருக்குது, ஏதோ ஒரு பொருள் தொலைஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், பீரோவில் எடுத்து வைப்போம், இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒன்று வைப்போம். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எனக்கு ஞாபகம் இல்லாமல் கரெக்டாக நான் என்ன பண்ண முடியும், ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்ற நினப்பு தான் பேக்கப்ன்றது. அப்போ ஓகேங்களா, அப்போ நான் எதில் நான் சேவ் பண்ணுறன்றது இம்பார்ட்டன்ட். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கீங்க, எந்த பார்ட்டில் பேக்கப் பண்ணி வைக்க போகிறேன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கீங்க, அப்புன்னு இருக்கா, ஆல்ரெடி எதில் தான் இருக்குது, சியில் தான் இருக்குது. திருப்பி நம்ம என்ன பண்ணக்கூடாது, சியிலே பேக்கப் பண்ணக்கூடாது. ஏன்னா சியில் இருக்குது, சியிலே பேக் பண்ண என்ன இருக்குது, நான் சொன்ன எல்லா விஷயமும் வைரஸ் வந்தாலோ இல்லை OS போயிடுச்சாலோ இல்லை கம்ப்யூட்டர் என்ன ஃபால்ட் ஆச்சாலோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரெக்கவரி பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டேரெக்டாக போய்ட்டு என்ன இருக்குன்னா இங்கே என்ன இருக்குது, செலக்ட் த ஃபார் த ட்ரைவ்னு இருக்கா, அதில் இப்போ ஜஸ்ட் என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்குது பாருங்கள், சி, ஓகேங்களா, இது போல் டெஸ்க்டாப்பு, டாக்குமெண்ட்ஸு, டவுன்லோட் கேட்குது. ஓகேங்களா, இந்த சியில் சேர்ந்தது என்ன இருக்குது, டெஸ்க்டாப்பு, டாக்குமெண்ட்ஸு, டவுன்லோட் எல்லாமே. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஈயில் தான் நம்ம சேவ் பண்ணணும். அப்போ ஈன்றத்தில் போய் என்ட்ரு அடிச்சுன்னா ஈயில் என்னென்ன ஃபோல்டர்லாம் இருக்குதுன்னு காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 2020 to 2021 கொடுத்துருக்கேன், BDன்னு கொடுத்துருக்கேன், CRIS கொடுத்துருக்கேன், அப்புடின்ற ஃபைல் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ இது போல் எதனா ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மினிமைஸ் பண்ணியே காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேலியை மினிமைஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே என்ன இருக்கீங்க, பிசின்னு இருக்கா, அதுமாரி அது மை கம்ப்யூட்டர்னு இருக்குது. ஓகேங்களா, இந்த கம்ப்யூட்டரில் போய் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இது போல் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்.
நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணியாச்சு. மை கம்ப்யூட்டரில் பார்த்தா என்ன இருக்கும், லோக்கல் டிஸ்க் சி இருக்கும், டி இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், உள்ளே போகிறோம். உள்ளே போனீங்கன்னா அது உள்ளே இருக்க நிறைய ஃபோல்டர்ஸ் காட்டும். நம்ம என்னென்ன ஃபோல்டர்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன இருக்குது, 2021 அப்புன்ற ஃபோல்டர், பிடியூன்றது, சிஆர்இன்னு, இதுமாதிரி ஃபைல் நேம் நிறைய இருக்கும். நான் எந்த ஃபைலில் பேக்கப் பண்ண போகிறோம் அந்த ஃபைலோட நேம் நான் என்ன பண்ணிக்கணும், என்ட்ரி பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதான் நம்ம டேலியில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டேலியில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கம்பெனி நம்ம எது உள்ள பேக்கப் பண்ணுறது பார்க்குறோம். அப்போ அந்த லொக்கேஷனில் என்னென்னலாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயோ ஒரு பொருளை வச்சுருவாங்க, வச்சுட்டு சுற்றி என்ன பண்ணுவாங்க, தேடினே இருப்பாங்க. நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டரில் இந்த விஷயம் நடக்கும். நான் ஏதோ ஒன்றுத்தில் தான் சேவ் பண்ணேன், அது எந்த ஃபோல்டரில் இருக்குன்னே தெரியாதுன்னுவாங்க. எப்பயுமே கம்ப்யூட்டர் பொறுத்த தெரியும் பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுறோம், எந்த ஃபைலில் சேவ் பண்ணுறோன்னு ஈஸியாக தெரிஞ்சால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ரெக்கவரி பண்ணி பார்க்க முடியும், ஈஸியாக நம்ம எடுத்து பார்க்க முடியும். அதே போல் தான் நான் அந்த கம்பெனி நான் பேக்கப் பண்ணுறேன்னா எது உள்ளே சேவ் பண்ணுறேன்னு தெரியணும். அதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ மை கம்ப்யூட்டரில் லோக்கல் டிஸ்க் இருக்குது, சி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், உள்ளே சேவ் பண்ணுறேன். உள்ளே எந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம சேவ் பண்ணுறோம் அந்த ஃபோல்டரோட நேம். ஓகேங்களா, அப்போ நான் ஃபோல்டர் நேம் என்ன இருக்குங்க, நிறைய இருக்குங்களா, 3 ஃபோல்டர் நேம் இருக்குது, 4 ஃபோல்டர் நேம் இருக்குது. அந்த ஃபோல்டர் நேம் இல்லை வெளியே நம்ம சேவ் பண்ணுறோமா அதுன்றது தெரிஞ்சுக்க வேண்டியதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். நான் எப்பயும் போல் என்ன பண்ணிக்கிறேன், டேலி பிரேம் உள்ளே போகிறேன். டேலி பிரேம் உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த பார்ட்டுன்னு கேட்கும். ஞாபகம் இருக்குங்களா, எந்த டிரைவ் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த டிரைவில் தான் நம்ம போய் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் நம்ம. அப்போ அந்த நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டிரைவில் போகிறோம். டிரைவில் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஈன்னு கொடுத்துருக்கோம். அதே போல் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டரில் என்ன இருக்குது, 2022 24 பிடியூ சிஆர் அப்புன்ற ஃபோல்டர் இது போல் இருக்குது. அப்போ நான் எது உள்ள சேவ் பண்ணுறேன்றது முக்கியம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் சேவ் பண்ணுறேன். வெளிப்படையே ஈலே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் வெளிப்படையாக என்ன பண்ணுறேன், எந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணல, ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணுறேன். அது கொடுத்துக்க வேண்டியதான். கொடுத்து என்டர் அடிச்சுனா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்துச்சுங்களா, பேக்கப்பை பார்ட்டுன்றதுல என்ன இருக்கும், டிரைவில் நம்ம சேவ் பண்ணுறோம். அதே நான் ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணுறோம்னா // அந்த ஃபோல்டரோட நேம் இந்த இடத்துல வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேக்கப் பண்ண போகிறேன். எந்த கம்பெனி பேக்கப் பண்ண போகிறீங்கன்றது காட்டுது இந்த இடத்துல. ஓகேங்களா, அப்போ என்னோட கம்பெனி நேம் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோட கம்பெனி நேம் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்டர் அடிக்கிறேன். என்டர் அடிச்ச நேரத்தில் நினச்சி என் கம்பெனி நேம் வந்துடும், அதோட நம்பர்ஸ் வந்துடும். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, டேலி பொறுத்தவரையும் டேலியில் புதுசாக நீங்கள் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிங்கன்னா 10,000 ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கம்பெனி கிரியேட் பண்ணி என்ன இருக்கும், 10,001 10,002 10,003 இனிமேல் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அது போல் என்ன இருக்கும், அந்த நம்பர் தான் இந்த இடத்துல காட்டும். கம்பெனி பேர் காட்டும், அடுத்து என்ன இருக்கும், அந்த நம்பர் காட்டணும். கொடுத்துட்டு இந்த மேலே என்ன இருக்குன்னா, இப்போ நான் ஒரு கம்பெனி மட்டும் தான் பேக்கப் பண்ணுறேன், அது ஒரு கம்பெனி. 10-15 கம்பெனி பண்ண போகிறோம்னா அந்தந்த கம்பெனி நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். செலக்ட் பண்ணிவிட்டு மேலே என்ன இருக்குங்கன்னா, எண்ட் ஆஃப் லிஸ்ட்டுன்னு இருக்கும். அதில் போய் ஜஸ்ட் என்டர் அடிக்கணும். என்டர் அடிச்சா என்ன கேட்குதுங்க, சேவ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. சேவ் பண்ணுறது என்ன பண்ணோம், இப்பயும் போல் நம்ம ஜஸ்ட் என்டர் அடிச்சா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அந்த கம்பெனி பேக்கப் ஆகிடும். இப்போ பேக்கப் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுட்டோம். ஓகேங்களா, அந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சு பேக்கப் பண்ண கம்பெனியை நான் என்ன பண்ண போகிறேன், ரீஸ்டோர் பண்ண போகிறேன். அந்த ரீஸ்டோர் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி என்ன பண்ணுறோம், அதே போல் Alt+Y கொடுக்குறோம். அப்படி இல்லை என்ன பண்ணிதான், மவுஸால் போய்ட்டு டேட்டான்றதை கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன கேட்குதுங்க, ரீஸ்டோருன்ற வார்த்தை கேட்குதுங்களா, அந்த ரீஸ்டோரில் போய் என்டர் அடிக்கணும். ரீஸ்டோரில் போய் என்டர் அடிச்சுன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், என்னோடய கம்பெனியை நான் பேக்கப் பண்ணேன். எதில் பேக்கப் பண்ணேன், பேக்கப் பண்ணேன். இப்போ இங்கே என்ன கேட்குது, ரீஸ்டோர் பண்ண போகிறேன். ரீஸ்டோர்னா என்னது, நான் பேக்கப் பண்ண கம்பெனி நான் என்ன பண்ணணும், சிலையும் நான் என்ன பண்ணணும், எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறேன், ரீஸ்டோர் த பார்ட்டுன்னு கேட்டு என்ன பண்ணுறாங்க, சியில் யூசரில் பப்ளிக்கில் டேலி பிரேமில் டேட்டாலுன்ற காட்டுது. அப்போ எந்த கம்பெனி நான் என்ன பண்ண போகிறேன், ரீஸ்டோர் பண்ண போகணும், அந்த கம்பெனி நான் என்ன பண்ணணும், இதில் போய்ட்டு என்டர் அடிக்கணும். இப்போ எந்த கம்பெனி நான் ரீஸ்டோர் பண்ண போகிறேன், எந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண போகிறோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னோடய கம்பெனி பேர் என்ன கொடுத்தேன், நான் அந்த கம்பெனி பேரை நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதாக என்ட்ரி பண்ணிக்க. அப்போ என்னோடய கம்பெனி பேர் வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக இருக்கா, அது என்ட்ரு அடிச்சுட்டு இந்த இடத்துல போய் என்ன பண்ண போயிட்டு எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணால் போதும், சேவ் பண்ணால் போதும். சேவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், ரீஸ்டோர்ட் ஆகும். ரீஸ்டோர்ட் ஆகும்போது என்ன பண்ணுறேன், என் கம்பெனியை நான் வெளியே எடுத்து பேக்கப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் சியில் நான் என்ன பண்ணேன், ஆல்ரெடி ஒர்க் பண்ணும்போது நான் வெளியே எடுத்து திருப்பி நான் என்ன பண்ணுறேன், ரீஸ்டோர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா டேலி ஆஃப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஆன் ஆகும். அதான் கேட்டிருக்கீங்க, என்னது கம்பெனி டேட்டா ஃபோல்டர். ஓகேங்களா, 10,000 காட்டுது. அல்லாது எட்ஜஸ்ட் இதை ப்ரெஸ் எஸ் அப்படின்னு கேட்குது. ஜஸ்ட்டு என்டர் அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது ரீஸ்டோர் ஆகிடும். ரீஸ்டோர் ஆனோன்னு நல்லா பாருங்கள், இந்த இடத்துல என்ன கேட்குது பாருங்கள், எரர் கோடு. ஓகேங்களா, 120 காட்டும். அது கேட்கும் அப்டேட் இதை ப்ராசஸ் ஆக்டிவேட் அப்படின்னு கேட்கும். அதாவது நான் என்டர் இருக்க கம்பெனி நான் என்ன பண்ணிட்டேன், பேக்கப் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துமே என்ன பண்ணுறேன், சியில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா இந்த டேலின்றது ரீஸ்டார்ட் ஆஃப் ஆகி திருப்பி நம்மளுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆன் ஆகும்.
அப்படி ஆன் ஆகும்போது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நம்ம பேக்கப் பண்ண கம்பெனி என்ன இருக்கும் ஈல இருக்கும், அதே டைமில் என்ன இருக்கும் சியில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேலி ஒர்க் ஆகலாம் பரவாயில்ல, இல்லை ஓஎஸ் போனாலும் சரி தான். அப்போ நம்ம எது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம கம்பெனி நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். எப்போனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேலி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு அதை உள்ளே போட்டாலும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கும், டேலி ஒர்க் அவுட் ஆகும். நம்ம போட்ட சம்ஸ் எல்லாமே அதிலே இருக்கும். அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு மை கம்ப்யூட்டரில் ஈயில் போய் பார்க்குறேன், அந்த கம்பெனி நான் பேக்கப் பண்ணி வச்சுருக்கேன்ல அது இருக்கா இல்லையா நம்ம என்ன பண்ண போகிறோம், செக் பண்ண போகிறோம். இப்போ மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிட்டு என்ன இருக்குது, இந்த இடத்துல லோக்கல் டிஸ்க்கு ஈன்னு இருக்குங்களா, அந்த உள்ள போனீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தான் போட்டிருக்கேன், எந்த ஃபோல்டர் நேம் கொடுக்கல. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன கட்டுது, அப்போலோன்ற வார்த்தை கட்டுது ஆட்டோமேட்டிக்காகவே, என்னோட கம்பெனி நேம் கட்டுதா, இதுக்கு பேர் தான் பேக்கப்புன்றது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த கிளாஸ் முடிச்சிருந்தா என்ன பண்ணுறேங்க, லிங்க் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு என்ன இருக்கும், நிறையா வந்துகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் டேலியில் என்ன பண்ணலாம், ஈஸியாக நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது, எதனா இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். இன்றைக்கி நம்ம டேலி ப்ரீமியமில் நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 7 சாப்டர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 8th சாப்டர் பார்க்க போகிறோம். 8th சாப்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டி. ஓகேங்களா. இப்போ இந்த வட்டின்ற வார்த்தையை நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருக்கோம், பயன்படுத்திகிட்ருக்கோம். ஓகேங்களா. வட்டி கொடுக்குறது, போகிறது வரது எல்லாமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம், பேங்க்கில் நம்ம என்ன பண்ணுவோம், லோன் வாங்கியிருப்போம் நம்ம. அதே போல் நம்மளுக்கு அதுக்கு என்ன பண்ணுவோம், இஎம்ஐ கட்டுவோம். அதே போல் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது. இப்போ நிறைய ப்ராசஸ் நிறைய இருக்குது. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த இருக்கவங்க வெளியில் இருக்கவங்க எல்லாருமே கடன் வாங்கிட்டு தான் இருக்கும், கடன் கொடுத்துட்டு தான் இருக்கும். இது போல் நிறைய சம்திங் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்ன்ற வார்த்தை நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். இன்ட்ரெஸ்ட்னா என்னது, வட்டி விகிதங்கள். ஓகேங்களா. இப்போ வட்டி விகிதங்கள்லாம் என்ன, அது எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா. இந்த வட்டி விகிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் செக்டாரில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ப்ரைவேட் செக்டாரில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பேங்கிங் செக்டரை பற்றி பார்க்க போகிறோம். பேங்கிங் செக்டரில் வட்டி விகிதங்கள் எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த வட்டி விகிதங்களை நிர்ணயம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாருன்னா லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. வாங்க திருப்பி சப்ஜெக்டில் போகலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, RBIன்னு சொன்னோம். RBIன்னா என்னது, பேங்க்குக்கு எல்லாமே லைசன்ஸ் கொடுக்குறது, என்னது அப்ரூவல் கொடுக்குறது, வட்டி விகிதத்தில் நிர்ணயம் பண்ணுறது, இது எல்லாரோட கண்ட்ரோல் எதில் இருக்குன்னா RBI கண்ட்ரோல் தான் இருக்கும். RBI தான் என்ன பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி ஹோம் லோன் தர்றது, பர்சனல் லோன் தர்றது, இது போல் விஷயங்கள் வட்டி விகிதங்கள் எல்லாமே என்ன பண்ணுறது, நிர்ணயம் பண்ணுறது அவங்க தான். ஓகேங்களா. ஸோ அப்போ வட்டி விகிதங்கள் நிர்ணயம் பண்ணுறாங்கன்னும் போது பேங்க்கில் 2 விதமான இது இருக்குது, வட்டி விகிதங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இப்போ நான் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட், பேங்க் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 விதமான அக்கௌண்ட்ஸ் இருக்கும். என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கும், ஒன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட், நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது ஒரு 500 இல்லை 1000 நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது போல் விஷயம்லாம் என்னது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேலரி அக்கௌண்ட். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி நம்மளுக்கு என்ன இருக்கணும், சேலரி அக்கௌண்ட் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி தரும். அது பேர் சேலரி அக்கௌண்ட் நம்ம சொல்கிறது. ஜீரோ பேலன்ஸ் கவுண்டர் ஆகும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி, கடைங்க, இது போல் விஷயங்கள் எல்லாமே பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே என்ன பண்ணுவோன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். கரண்ட் அக்கௌண்ட் அவங்க பேர்லேயும் ஓப்பன் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, கம்பெனி பேர்லேயும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட், அதே மல்டின்னு சொல்கிறது, எவ்வளோனா ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், எவ்வளோனா பண்ணலாம். அப்போ அது பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் சொல்கிறது. இந்த 3 விதமான அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை சேலரி அக்கௌண்ட்டுக்கோ நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் நம்மளுக்கு வட்டி தருவோம்னா கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா, ஒன்று சேலரிக்காக யூஸ் பண்ணுறீங்க, ஒன்று பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, வட்டி விகிதங்கள் ரெண்டுத்துக்குமே தர மாட்டாங்க. ஆனால் நான் சேவிங்ஸ்னும் போது என்ன பண்ணுறேன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, சேவிங்ஸ் பண்ணுறியா உனக்கு வட்டி விகிதம் தரேன். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், என் கையில் ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நான் செலவு பண்ணுறேன்னா பேங்க்கில் போய் நான் என்ன பண்ணுறேன், டெபாசிட் பண்ணிவிட்டு சேவிங்ஸ் போல் நான் என்ன பண்ணுறேன், என் எதிர்கால திட்டத்துக்காக நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காசு வச்சு தான் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வட்டிக்கு விட்றாங்க. ஓகேங்களா. ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது போல் விஷயத்தை படுத்து நம்ம போடுற அமௌண்ட்டை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் பார்க்குறாங்க. அதுலேருந்து ஒரு பார்ட் நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா வட்டியாக நம்மளுக்கு தராங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் பேங்க்கில் போட்டு நீங்கள் இதுவரையும் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாதம் 90 நாளில் உங்களுக்கு என்னென்னா இன்ட்ரெஸ்ட் தரும். சில பேங்க்கில் என்ன பண்ணுவாங்க 6 மாதம் 1 வருஷம் இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, வட்டி விதா தருவாங்க. நீங்கள் உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா வந்திருக்கும் உங்களுக்கு 12 ரூபா, 15 ரூபா, இல்லை 40 ரூபா, 500 ரூபா, இல்லை 450, இது போல் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வட்டி விகிதம் வந்திருக்கும். இந்த வட்டி விகிதங்கள் நம்ம வச்சுக்கிற காசை வச்சு பேங்க்கு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தரதான் இன்ட்ரெஸ்ட்ன்றது. அது எப்படி தராங்க, அது என்னென்ன விஷயம் இருக்குது இதில் பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். ஓகேங்களா. அப்போ நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வட்டி தராங்கன்றது தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா.
சரி, ஓகே. இதே நான் என்ன பண்ணுறேன், வெளியே கடை வாங்குறேன், இல்லை வட்டி நம்மளுக்கு தராங்க, இல்லை பேங்க் லோன் போகிறாங்கன்னா அது வட்டி விகிதங்கள் என்ன இருக்கும், மாறுபட்டு இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் நம்ம பேங்க்கில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, வட்டி எப்படி தராங்க, நம்ம பாஸ்புக்கில் எப்படி என்ட்ரி பண்ணுறாங்கன்றதான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். வாங்க சப்ஜெக்ட் உள்ள போகலாம். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், டேலி பிரைம் நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். நான் ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், டேலியில் நம்மளுக்கு எதனா தேவைன்னா F11, அந்த F11 போய் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு தேவையான விஷயத்துக்கு எஸ் கொடுப்போம், தேவையில்ல விஷயத்துக்கு என்ன பண்ணணும் கொடுப்போம். அதே தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம், வாங்க F11 நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஸ் பண்ணுறோம். நம்ம பார்த்தீங்களா, F11 ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு எதனா தேவைன்னா என்ன பண்ணணும், நம்ம என்ன வார்த்தை தரோமோ அந்த வார்த்தை இங்கேயே இருக்கும். அதுக்கு நேரம் என்ன இருக்குது, நோ தான் நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும், எஸ் தான் என்ன பண்ணணும், நோ கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் க்ரியேட் பண்ணி முடிச்சோடனே இந்த இது எஸ்ஆர்னோ டைப் வரும். அதுலேயும் நம்ம டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், எஸ் கொடுக்கணும், எடுத்து எஸ் கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி கம்பெனி க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் எனக்கு தேவையான விஷயத்தை நான் என்ன பண்ண போகிறேன், எஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் என்ன சொன்னால், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். அப்போ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், எனேபிள் த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு நேரம் நம்ம போய் என்ன பண்ண வேண்டியதான், ஜஸ்ட்டு எஸ் கொடுக்க வேண்டியதான். எஸ் கொடுத்து நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணிக்க வேண்டியதான், என்டர் அடிச்சு நம்ம என்ன பண்ணிதான் சேவ் பண்ணிக்க வேண்டியதான். என்டர் அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட்டுன்னு இருக்குங்களா, அந்த கிரியேட்டுன்ற வரத்தில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்ன இருக்குது, குரூப்பு லெஜர்னு இருக்கும். கண்ணு முடி நம்ம எது உள்ள தான் போகணும், லெஜர் உள்ள தான் போகணும். ஓகேங்களா? கிரியேட்டுனாலே அந்த லெஜரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோமோ, எந்த பேங்க் நம்மளுக்கு வட்டி தராங்களோ அதோட பேங்க்கை நான் அடிச்சுக்க வேண்டியதான். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் வட்டி வீதம்லாம் நேம் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ. ஆனால் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஆர்பிஐன்னு அடிச்சுக்கிறேன். ஆர்பிஐன்னு அடிச்சுட்டு என்ட்ரு அடிக்க வேண்டியது. என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணுறோங்க, போய்ட்டு இன்னும் பேங்க்கு அக்கௌண்ட் கொடுக்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறதுல போய் அண்டர் குரூப்பில் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் அடிச்சிங்கன்னா போதும். இந்த அதில் கேட்குதுங்களா, ஆக்டிவேட் த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படின்னு கேட்குது. அதுக்கு நேரம் நோ இருக்குது. நம்ம போய் நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். ஏன் இது எஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, வட்டி விகிதத்தில் நிர்ணயம் பண்ண போகிறோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த வட்டி நான் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களா, பேங்க் உங்களுக்கு எவ்வளோ வட்டி தராங்கன்றது அந்த வட்டி விகிதத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், நிர்ணயம் பண்ண போகிறோம். அப்போ ஆக்டிவேட் த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் அது எஸ் அடிக்க வேண்டியதான். எஸ் கொடுத்துட்டு என்டர் அடிக்க வேண்டியதான். என்டர் அடித்து அதில் 2 விதமான இருக்கும். என்ன இங்கே வவுச்சர் என்ட்ரு, பேங்க்கு ரெக்கார்ட் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேங்க்கு பற்றி பார்க்குறோன்னா பேங்க்கு. இதே நான் நார்மலாக வட்டிக்கு விட்றேன், அது வட்டி கணக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு வட்டிக்கு விடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டே இருக்காது, முதலீடே இருக்காது. இன்னொருத்தர்லேருந்து கம்மியான வட்டிக்கு வாங்கி இவங்க என்ன பண்ணுவாங்க, அதிகமாக வட்டி விடுவாங்க. ஓகேங்களா? அது போல் விஷயத்துக்குலாம் என்ன பண்ணலாம்னா நம்ம வவுச்சர் என்ட்ரி கொடுக்குறோம். இப்போ நம்ம பேங்க் என்ட்ரின்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ட்ரி அடிச்சுட்டு வர வேண்டியதான். இங்கே என்ன இருக்குது, ரேட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே போய் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், எவ்வளோ வட்டி நம்மளுக்கு தராங்களோ அது கொடுக்குறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், 3.50% தராங்கன்னு கொடுக்குறேன். ஜஸ்ட் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிக்கும்போது என்ன இருக்குன்னா, இங்கே 30 days ஃபார் மந்த்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 365 நாள் ஃபார் டே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னது, காலண்டர் மந்த்து, காலண்டர் இயர்னு கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இயருக்கு தான் தருவாங்க. நம்ம சும்மா மந்த்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் என்ன பண்ணுறேன், காலண்டர் மந்த்து கொடுக்குறேன். ஏன் காலண்டர் மந்த்து கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில மாதம் 30 நாள் இருக்கும், சில மாதம் 31 நாள் இருக்கும், சில மாதம் 28 நாள் இருக்கும், சில மாதம் 29 நாள் இருக்கும். அப்போ மந்த்துக்கு மந்த்து என்ன இருக்குது, வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ வட்டி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, கரெக்டாக ஒரு மாதன்றது கொடுக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணுறேன், காலண்டர் பெண்ற 28 நாளோ 30 நாளோ அந்த ஒரு மாதத்துக்கு வட்டி எவ்வளோ வந்திருக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு காலண்டர் மந்த்துன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிக்கும்போது இந்த இடத்துல கேட்கும், என்ன கேட்குது, கிரெடிட் த பேலன்ஸ் ஒன்லி, டெபிட் த பேலன்ஸ் ஒன்லின்னு கேட்கும். இங்கே ஆல் வவுச்சர் நான் கொடுத்துக்கிறேன். நம்ம தனியாக நம்ம என்ன பண்ணுவோம், நான் சொன்ன பார்த்தீங்களா, வட்டி வெளியே நம்ம கடன் கொடுக்குறோம் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு போய் நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆல் பேலன்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேவ் பண்ணிக்கிறோம். அது ஓகேங்களா? சேவுக்கு ஷார்ட்கட் கீ என்ன சொன்னால் கண்ட்ரோல் ஏ. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதை சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிடுறோம், வெளியே வந்துடும். எஸ்கேப் கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், வெளியே வந்துடும். வெளியே வந்தீங்கன்னா நேராக நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்ஸ் போட போகிறோம். ஆனால் நம்ம டேரெக்டாக எது உள்ளே போகிறோம், வவுச்சர் இருக்குங்களா, அந்த வவுச்சரில் போய் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குங்க, F4 கான்ட்ரா, F5 பேமெண்ட், F6 ரிசிப்ட், இது போல் நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது, பேங்க்கோட என்ட்ரி. நான் பேங்க்கில் என்ன பண்ண போகிறேன், டெபாசிட் எப்போல்லாம் பண்ணுறனோ அதில் நான் என்ன பண்ண போகிறேன், என்ட்ரி பண்ண போகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், F4 கான்ட்ரா. F4 கான்ட்ராவில் போய்ட்டு ஜஸ்ட் இது போல் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 லட்ச ரூபா நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறேன் அப்படின்னா நான் வட்டி எப்போ தரேன்னா அடுத்த மாதம் தான் தரணும். அப்போ 1 மந்த் கொடுத்தா தான் நான் என்ன பண்ணணும், வட்டி பே பண்ணணும். அதே தான் இங்கேயும். இப்போ நான் மந்த்து தான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுல மாதம் எனக்கு எப்படி வட்டி தராங்கன்றதை அதில் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டேட்டு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். எந்த டேட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன்,
டெபாசிட் பண்ணியிருக்கேன்னு. அப்போ நான் F2 கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இங்கே டேட் வரும். வந்திருக்குங்களா ஆட்டோமேட்டிக்காக? நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1/4/2024 ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ஆர்பிஐன்னு இருக்குங்களா, ஆர்பிஐன்னு கொடுத்துக்கிறேன். ஆர்பிஐன்னு கொடுத்துட்டு இந்த மாதம் நான் பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறேன்னா ஒரு 50,000 பேங்க்கில் நான் என்ன பண்ணுறேன், டெபாசிட் பண்ணுறதா கொடுக்குறேன். ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறேன். அப்படியே என்ட்ரு அடிச்சிட்டே வர வேண்டியதாக, வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. நான் எப்படி டெபாசிட் பண்ணுவேன், பேங்க்கு போனால் கேஷாக தானே டெபாசிட் பண்ணாலும் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு கேஷையும் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடித்து சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இது புரியுதுங்களா? நான் ஆர்பிஐயில் 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்னா கேஷாக பண்ணுறேன். என்ன டேட்டில் பண்ணுறேன், 1/4/2024 பண்ணுறதா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்ட்ரு அடித்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், கண்ட்ரோல் நம்பர் 2ன்னு வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு பில் போட்டால் செகண்ட் பில் வந்துடும். திருப்பி நான் என்ன பண்ணுறேன், F2 கொடுக்குறேன். F2 கொடுத்து என்ன பண்ணுறேன், 1/5ன்னு கொடுக்குறேன். 1/5/2024 கொடுக்குறேன். கொடுத்துட்டு திருப்பி என்ன பண்ணுறேன், அதுமே 1/4 நான் என்ன பண்ணியிருக்கேன், 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். திருப்பி என்ன பண்ணுறேன், 1/5லையும் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பேங்க்கில் போய் ஒரு 50,000 என்ன பண்ணுறேன், டெபாசிட் பண்ணுறேன். அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டி தான். என்ட்ரு சின்ன பண்ணுறேங்க, போய்ட்டு எப்பயும் போல் நான் என்ன பண்ணுறேன், கேஷும் கொடுக்குறேன். அப்போ ஏறிக்கினே ஒரு 50,000, இப்போ ஒரு 50,000 எவ்வளோ ஆச்சு, 1 lakh நான் என்ன பண்ணியிருக்கேன், பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு மாதம் 50,000 நான் என்ன பண்ணியிருக்கேன், டெபாசிட் பண்ணியிருக்கேன். இது என்ன பண்ணுறேன், என்ட்ரு அடிச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்து வெளியே வர வேண்டியதான். ஓகேங்களா, எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் மாதம் 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு வட்டி எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்க போகிறேன். ஓகேங்களா, அது பார்க்கணும் எதில் எவ்வளோ போனோம் அப்படிங்கிட்டே அந்த வரைக்கும் பார்த்தீங்களா, ரிப்போர்ட் இருக்கா. ரிப்போர்ட்டில் நேராக என்ன பண்ணலாம், டிஸ்பிளே ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். இருக்குங்களா, ரிப்போர்ட்டில் என்ன பண்ணிட்டு தான் டிஸ்பிளே ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். அதில் போய் ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்க வேண்டியது தான். என்ட்ரு அடிச்சிங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்ன இருக்குங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்கும். இருக்குங்களா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு அதில் போய் என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடிச்சோன்னே என்ன பண்ணணும், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன, அது இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்த்துட்டு இருக்குங்களா, அந்த சாப்டர் நேம் இருக்கும். இங்கே இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அது என்ட்ரு அடிக்க வேண்டியது தான். என்ட்ரு அடிச்சிங்கன்னா கீழே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா லெட்ஜர்ன்ற வார்த்தை இருக்கும். அந்த லெட்ஜர்ன்றது என்ட்ரு அடிச்சின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குங்க, நம்ம எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோமோ அந்த பேங்க்கோட பேர் இங்கே காட்டும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நான் என்ன பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் ஆர்பிஐ, ஆனால் ஆர்பிஐன்னு காட்டுது இந்த இடத்துல. ஆர்பிஐன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எம்டி கொடுத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, இதில் போய் நம்ம என்ன பண்ணணும், திருப்பி F2 ப்ரெஸ் பண்ணணும். F2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கேன், 1/4 என்ன பண்ணியிருக்கேன், பேங்க்கில் டெபாசிட் பண்ணேன். அப்போ எனக்கு வட்டி எப்போ கிடைக்கும், 1/5 கிடைக்கும். நான் 1/5 பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கேன், டெபாசிட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு எப்போ கிடைக்கும், 1/6 கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதில் போய்ட்டு 1/6 கொடுக்குறேன். இது புரியுதுங்களா, நான் 1/4 பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் வட்டி எப்போ கிடைக்கும், 1/5 கிடைக்கும். நான் 1/5 பேங்க்கில் டெபாசிட் பண்ணி அப்போ எனக்கு எப்போ கிடைக்குன்னா 1/6 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடித்தா போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1/6 கொடுத்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சுன்னா பார்த்தீங்களா ஆன்சர் தெரியுதுங்களா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், பேலன்ஸுன்னு காட்டுதா. பேலன்ஸ்னு என்ன அர்த்தம், நான் 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். எப்போனா 1/4 பண்ணியிருக்கேன். ஆனால் 2 நாள் காட்டுது. 2 நாள் to 1/5. அப்போ எத்தனை நாள், 30 நாள். 30 நாளுக்கு என்ன பண்ணுறேன், நான் 3.5% வட்டி போடுறேன். அப்போ 3% வட்டி போட்டாச்சு 1,750 ரூபா நம்மளுக்கு என்ன இருக்குது, வட்டி மட்டும் கிடைக்குது, இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்குது. திருப்பி நான் என்ன பண்ணியிருக்கேன், 1/5 பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கேன், 50,000 டெபாசிட் பண்ணேன். அப்போ ஏறிங்கன்னா 1/4 50,000, 1/5 50,000. அப்போ எவ்வளோ ஆச்சுங்க, 1 lakh வந்துருச்சிங்களா. அந்த 1 lakhன்றது என்ன இருக்குது, 2/5. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 1/6. இந்த 2 நாளில் என்ன இருக்குது, ஒரு மாதத்தில் என்ன இருக்குது, 31 நாள். 31 நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, 3% வட்டி போட்ட எவ்வளோ ஆச்சு, 3,500 ரூபா ஆச்சு. ஓகேங்களா, அப்போ டோட்டலாக எனக்கு 2 மாதத்தில் வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குது, 5,250 ரூபா கிடைக்குது. சார் இவ்வளோ கிடைக்குது பேங்க்கில் அப்படின்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 3% போட்டு பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா, வேறு எதுவுமே இல்லை. இதோட ஒரு 300 400 தான் இருக்குது, கம்மியாக தான். ஐ மீன் அது 300 400 தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்கும். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் நம்ம ஒரு 3% போட்டு நம்ம என்ன பண்ணலாம், அது எப்படி ஆன்சர் கொண்டு வரணும்னு பார்க்குறோம் நம்ம. ஓகேங்களா, இதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஓகேங்களா, நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணேன், எனக்கு எவ்வளோ வட்டி வருதுன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சாப்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதில் எதனா டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் சாப்டரில் அதை கிளியர் பண்ணுறேன். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லிங்க் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். நம்ம டேலி பிரேம் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுறோம், 8th சாப்டர் வரையும் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது 9th சாப்டர் பார்க்க போகிறோம். 8th சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் என்ன, வட்டி விகிதங்கள் என்ன, ஆர்பிஐயில் எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க, பேங்க்கில் வட்டி விகிதங்களை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க, பேங்க் அக்கௌண்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, இது போல் விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம
அதனோட கண்டினியூ தான் என்ன பண்ண போகிறோம். இப்போ 9th சாப்டர் பார்க்க போகிறோம். 9th சாப்டர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. இந்த சாப்டர்னா என்ன, அதில் என்னென்ன விஷயங்களாக இருக்குன்றதை கிளாஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாருனா லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க, எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு நான் கண்டிப்பாக தெரிவிக்கிறேன். வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். டேலி பிரேம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேங்க்கில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ரெகுலராக நம்ம பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறோம். ஓகேங்களா. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேமெண்ட் இருக்குது, எனக்கு எவ்வளோ வட்டி வீதம் வந்துருக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏடிஎம் மிஷின்லையோ அல்லது பேங்க்கில் போய் நம்ம என்ட்ரி பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அதனோட டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு என்ன இருக்குது தெரிய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் எப்படி தராங்கன்றது, அது எப்படி என்ட்ரி பண்ணுறாங்கன்றது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. போன சாப்டர் ரிமைனிங்கில் நம்ம என்ன பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணிப்போம், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம், 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன், எனக்கு வட்டி விகிதங்கள் எவ்வளோ தராங்கன்றது நம்ம என்ன பண்ணிக்கோம் ரிசல்ட் எடுத்து பார்த்துருப்போம். அதுக்கு பேர் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது. ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம், அந்த வட்டி விகிதங்கள் எப்படி நம்ம என்ன பண்ணலாம் பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஐ மீன் வவுச்சரில் எப்படி என்ட்ரி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ நேற்று கிளாஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, போன சாப்டரில் ஜஸ்ட் அதை ரிவைண்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிப்போர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் என்ன பண்ணியிருக்கோம், லெஜரில் போயிருக்கோம். நம்ம இதில் போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், F2 கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 1.4 to 1.6 நம்ம கொடுத்துருப்போம் போன சாப்டரில். அது கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது போல் வந்திருக்கும். இப்போ போன சாப்டரில் என்ன பார்த்துருக்கோம், 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கோம். 30 நாளுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறாங்க, 1,750 ரூபா கட்டுறாங்க. 2வது மாதமும் நம்ம 50,000 பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அதுக்கு எவ்வளோ கட்டுறாங்க, 3,500 கட்டுறாங்க. மொத்தமாக எவ்வளோ ஆச்சு, அப்போ 2 மந்தில் 5,250 ரூபா வந்திருக்கு. போன சாப்டர் யாருன்னா பார்க்க போகிறது அதனோட லிங்க்கு பின்னாடி கீழே கொடுக்குறேன். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சாப்டர் பார்த்துட்டு இதில் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பர்சனுக்கு, ஓகேங்களா, அந்த திருச்சின்ற பர்சனுக்கு என்ன பண்ணுறாங்க 5,250 ரூபா என்ன இருக்குது வட்டி வந்திருக்கு. இது எப்படி பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணுறாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரிப்போர்ட் என்பது யாருக்கு மட்டும் தான் தெரியும் பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளுக்கு எவ்வளோ வட்டி இருக்குது, நம்மள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு அதை நான் பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணால் தான் என்ன இருக்கும், நம்ம கணக்கில் டீட்டெயில் எல்லாமே தெரியும். அப்போ ரிப்போர்ட்டுன்றது எப்படி பேங்க்கில் தெரியுது, அதே போல் தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ வட்டி வீதம் வந்துன்றதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரிப்போர்ட்டில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அது வவுச்சரில் எப்படி என்ட்ரி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதில் ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க, இன்ட்ரெஸ்ட்ன்றது நம்ம பே பண்ணுறது வச்சு நம்மளுக்கு என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக வருது, வட்டி வருது. அந்த வட்டின்றது தானாக எந்த காரணத்துக்குன்னு வரணும். ஏன்னா நாமளே கொஞ்சம் என்ன பண்ணக்கூடாது, டைப் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா 5,250 ரூபான்றது அது தானாக பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணணும். அது எப்படி என்ட்ரி பண்ணுறாங்க தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நேராக என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் கிரியேட்டிவில் போயிடும். கிரியேட்டிவில் போயிட்டு என்ட்ரு அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம், எப்பயும் போல் இந்த லெஜர் இருக்குங்களா, இந்த லெஜரில் போய் என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நேம்ன்றத்தில் என்ன பண்ணிக்க வேண்டியது தான், இன்ட்ரெஸ்ட்னு டைப் பண்ணிக்க வேண்டியது தான். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்டருக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட் இன்கம் கொடுப்பாங்க. இதற்கு பார்த்தீங்களா, இன்டைரக்ட் இன்கம் கொடுப்பாங்க அண்டருக்கு. ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட்க்கு வட்டி என்னென்னா இன்டைரக்ட் இன்கம் கொடுப்பாங்க. ஜஸ்ட் அப்படி நம்ம என்ன பண்ணுறது, எப்பயும் போல் என்ட்ரி சேவ் பண்ண வேண்டியதான். அப்படி இல்லைனா ஷார்ட்கட் என்ன சொன்னேன், Ctrl+A சொன்னால் அதை கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. சேவ் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியது, அப்படியே நம்ம வெளியே வர வேண்டியதான். வெளியே வந்து சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட்ன்றதை நம்ம டைப் பண்ணி முடிச்சு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோங்க, ஆல்ட்ருன்ற வார்த்தை இருக்கா, அந்த ஆல்ட்ரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா என்ன இருக்கீங்க, வவுச்சர் டைப்புன்னு இருக்கா, அந்த வவுச்சர் டைப்பில் போய் என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடித்தா என்ன இருக்குன்னா, இங்கே டெபிட் நோட்டு கிரெடிட் நோட்டு இருக்கும். ஓகேங்களா. நம்ம அக்கௌண்ட்ஸ் பொறுத்துட்டு பார்க்கும்போது என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் சேல்ஸ் பார்க்குறோம். பேங்கிங் செக்டரில் பொறுத்துட்டு என்ன இருக்குன்னா, கிரெடிட் நோட் டெபிட் நோட் சொல்லுவாங்க. அதான் பர்ச்சேஸ் சேல்ஸே என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் நோட் டெபிட் நோட் சொல்லுவாங்க. பேங்க்கில் நம்ம காசு போடுற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, டெபிட் நோட்டு போடுவாங்க. காசு எடுக்கிறதா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் நோட்டில் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெபிட் நோட். ஏன்னா வட்டி எவ்வளோ வந்திருக்குன்றது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க இந்த இடத்துல. ஐ மீன் வவுச்சரில் என்ட்ரி பண்ண போகிறோம். ஆனால் நான் டெபிட் நோட் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்தா டெபிட் நோட்டில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியதான், என்ட்ரு அடிச்சுட்டு வர வேண்டியதான். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. என்ட்ரு அடிச்சு வந்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கீங்க, நேம் ஆஃப் கிளாஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய் நான் என்ன பண்ணுறேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்கே நேம் ஆஃப் கிளாஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடித்தா இது போல் வந்துடும். வந்து என்ன இருக்குது, யூஸ் த கிளாஸ் த இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கேட்கும். அதுக்கு நேரம் 100 இருக்கும், எஸ் கொடுக்க வேண்டியது தான். அதே போல் என்ன இருக்குது, அமௌண்ட்டு கம்ப்ளீட் இதை இன்ட்ரெஸ்ட்டும் கேட்கும். அதுக்கு நம்ம எஸ் கொடுக்குறோம். இது ஏன் ரெண்டுத்துக்கு எஸ் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பர்சனில் நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு வட்டி எவ்வளோ வந்திருக்கு, அந்த வட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க வவுச்சரில் என்ட்ரி பண்ண போகிறோம். அதனால் டேரெக்டாக அந்த ஆன்சர் வரணும். ரிப்போர்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா 5,250 ரூபா தானாக வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா. கொடுத்துட்டு நம்ம எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா இது போல் வெளியே வந்துடும். திருப்பி நம்ம எஸ்கேப் கொடுத்துருவோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணணும், இதை சேவ் பண்ணணும். ஓகேங்களா. சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்கேப் கொடுத்து எப்பயும் போல் வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோங்களே போய்ட்டு
வவுச்சர் இருக்குங்களா? இந்த வவுச்சரில் போய் என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சு நம்மளுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு இப்போ டெபிட் நோட், கிரெடிட் நோட்டு தேவை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போய்ட்டு ஓரத்தில் F10 இருக்கும். அந்த F10 ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். ப்ரெஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இங்கே டெபிட் நோட்னு வந்திருக்கு. அந்த டெபிட் நோட்டுக்கு ஷார்ட்கட் என்ன கொடுத்துருக்காங்க, Alt + F5 கொடுத்துருக்காங்க. ஷார்ட்கட் கீ தெரியலாதவங்களுக்கு என்ன பண்ணிக்க வேண்டியதான், நம்ம F10 கொடுத்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். ஓப்பன் பண்ணால் பாருங்களேன், நேம்ன்றதுல என்ன வந்துச்சு, டெபிட் நோட் வந்துடும். இங்கே கிளாஸ்ன்றதுல என்ன பண்ணணும், நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இங்கே யூஸ் பண்ணிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது கிளாஸ் கொடுக்குறோம். அப்போ கொடுத்தா தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஆன்சர் வருமே, என்ன வராது. என்ட்ரு அடிக்க வேண்டியதான். நல்லா இந்த சாப்டர் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த காரணத்துக்கு கொண்டும் வட்டியை நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், மாதம் மாதம் வட்டின்றது ஃபிக்ஸ் பண்ணிச்சு 3.5% பண்ணி அந்த அமௌண்ட்டு தானாக இதில் என்ன இருக்கும், வரணும். இதில் என்னென்னா டேட்டை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், அமௌண்ட் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் போய்ட்டு ஆர்பிஐன்னு கொடுக்குறோம். ஆர்பிஐன்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேங்க, டேட்டு F2 கொடுத்துட்டு 1/5 கொடுக்குறோம். ஓகேங்களா? 1/5 கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணால் போதும், ஜஸ்ட் என்ட்ரு அடித்தா போதும், 1750 ரூபா தானாக வந்துடும். ஓகேங்களா? இதில் போய் என்ட்ரு அடிச்சு நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது, அப்படியே என்ட்ரு அடிச்சு வர வேண்டியதான். வந்துட்டு என்ன பண்ணுறேன், 1850 ரூபான்றது என்னது, வட்டி வந்திருக்கு, ஒரு மாதத்தோட இன்ட்ரெஸ்ட். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம், 1850 ரூபா கொடுத்துருக்கோம். இதே நான் என்ன பண்ணியிருக்கேன், 5ஆம் மாதம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கேன், எனக்கு 6ஆம் மாதம் வட்டி வேணும், என்ன பண்ணணும், எப்பயும் போல் திருப்பி என்ன பண்ணணும், F2 ப்ரெஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், போய்ட்டு 1/6ன்னு கொடுக்குறேன். அப்போ 1/6 கொடுத்தா எவ்வளோ இருக்கும், 5250 ரூபா வரும். பார்க்கலாமா? பாருங்கள், நான் எதுவுமே பண்ணல, அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டு வரேன். என்ட்ரு அடித்தா போதும், அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டு வந்து ஆர்பிஐன்னு கொடுத்து என்ட்ரு அடிச்சுட்டு வந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, 5250 ரூபா வந்திருக்கு. இது நீங்கள் 1 இயர் பார்க்கணும், இல்லை 10 வருஷத்துக்கு பார்க்கணும், இல்லை 6 மாதத்துக்கு பார்க்கணுனாலும் வட்டி பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னென்னா மந்த்து மாற்றினா நம்மளுக்கு ஆன்சர் வரும். நான் இந்த மாதம் நான் டெபாசிட் பண்ணுறேன், இதே மாதத்தில் பார்த்தீங்கன்னா வட்டி வராது. அதே நான் என்ன பண்ணுறேன், அடுத்த மாதம் பார்த்தா தான் என்ன இருக்கும், எவ்வளோ வட்டி வந்திருக்குன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? சாப்டர் என்ன பண்ணிச்சு, க்ளோசிங் முடிஞ்சிடுச்சு. கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறது. போன சாப்டரில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, எப்படி பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே போல் இந்த சாப்டரில் நம்ம என்ன பண்ணிங்கன்னா, டெபாசிட் அமௌண்ட்டுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அது எப்படி நம்ம வவுச்சரில் என்ட்ரி பண்ணலான்னு இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லிங்க் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் சாப்டரில் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். வாங்க டேலி பிரைம் உள்ள போகலாம். டேலி பிரைமில் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், 9th சாப்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம டேலியில் என்ன பண்ணுறோம், A to Z. நான் ஆல்ரெடி சொன்னது தான். நம்ம A to Z என்னது, பேசிக் டேலி ஆரம்பித்து ஜிஎஸ்டி வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே என்ன பண்ண போகிறோம், எந்தெந்த கம்பெனியில் எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, டேலின்னா என்ன, எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதுபோல் என்னென்ன சாப்டர்ஸ்லாம் இருக்குது, அதுபோல் கிளாஸஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது லைன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் போய் காசு கொடுத்து படித்தாலும் சேம் இதே கிளாஸஸ் தான் எடுப்பாங்க. நம்ம வீட்டிலேருந்தே நம்ம என்ன பண்ணுறோம், இதை படிக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ வீட்டிலேருந்து படிக்கும்போது ஒரு டிஃபிகல்ட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கும், டவுட் வரும். அதுமாதிரி டவுட் எதனா இருந்துச்சுன்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலில் கமெண்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான விளக்கத்தை என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக கிளியராக உங்களுக்கு போட்டு விடுவேன். ஓகேங்களா? சரி, வாங்க கிளாஸ் உள்ள போகலாம். கிளாஸ் உள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்ம 10th சாப்டர் பார்க்க போகிறோம். 10th சாப்டரோட இது சாப்டர் நேம் என்னன்னு பண்ணால் இன்ட்ரெஸ்ட் வேல்யூனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமாக 2 சாப்டர் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ வேணால் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த பார்த்துட்டு இது வரும்போது உங்களுக்கு ஈஸியாக என்ன இருக்கும், ஒன்று கிளியராக புரியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் நம்மளுக்கு எப்படி பேங்க்கில் நம்மளுக்கு என்ன எவ்வளோ வட்டி வீதங்கள் தரான்னு பார்த்துருக்கோம். அந்த வட்டி எப்படி நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ்புக்கில் எப்படி என்ட்ரி பண்ணுறது, அதே மெயின் வவுச்சர் எப்படி என்ட்ரி பண்ணுறது கிளாஸை பார்த்துருப்போம். ஓகேங்களா? இன்னி கிளாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட் வேல்யூனா என்ன. இப்போ நம்ம பேங்க்கை பற்றி பார்த்தாச்சு. ஓகேங்களா? நிறைய பேர் என்ன கேட்டாங்க, சார் பேங்க்லாம் ஓகே சார், இப்போ ப்ரைவேட்னா நான் என்ன பண்ணுறேன், வட்டிக்கு விட்றேன் அப்படின்னா நான் எப்படி என்ட்ரி பண்ணணும் டேலியில் அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் என்னது, இன்ட்ரெஸ்ட் வேல்யூன்றது. ப்ரைவேட் கம்பெனி, ப்ரைவேட் ஆளுங்க, ப்ரைவேட் செக்டாரில் வட்டிக்கு விட்றாங்க பார்த்தீங்களா, 1 பைசா 2 பைசா 3 பைசா வட்டிலாம் விட்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள டேலியில் எப்படி நம்ம என்ன பண்ணலாம், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், அவங்க பேர் கொடுத்து என்னென்ன பண்ணணும், அவங்க வட்டி விகிதங்கள் எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க, என்னென்ன விஷயம்லாம் இதில் வவுச்சர் என்ட்ரி எப்படி பண்ணுறது, அது எப்படி எடுத்து பார்க்கலாம், நம்மளுக்கு எந்த சமயம் எதில் போய் போடுறதுன்றது தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். இது ஒன்லி என்னது, ப்ரைவேட் செக்டாரில் எப்படி வட்டி தந்து எப்படி வட்டிக்கு விட்றாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி டேலியில் என்ட்ரி பண்ணுறதா இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். அந்த சாப்டர் நேம் தான் என்னது, இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? வாங்க சப்ஜெக்ட் உள்ள போகலாம். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணணும், கிரேட். ஓகேங்களா? இந்த கிரெடிட் இருக்குங்களா, அந்த கிரெடிட்டில் போய்ட்டு எப்பயும் போல் என்ட்ரி. கிரெடிட்னால கண்ணு மூடி எது உள்ள தான் போகணும், லெட்ஜர் உள்ள தான் போகணும். சரி, இப்போ நம்மள்ட்ட யார் நம்மகிட்ட லோன் வாங்க போகிறாங்களோ அவங்களோட பேர், என்கிட்ட என்ன பண்ண போகிறாங்க, கடனை கேட்பாங்கல்ல, சார் வட்டிக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அப்போ அவனோட கஸ்டமரோட பேர் என்னவோ நீங்கள் டைப் பண்ணிக்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு குமார்னு ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். இப்போ குமார் என்பவர் என்கிட்ட என்ன பண்ணுறாரு, கடை வாங்க போகிறாரு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், வட்டி கூட போகிறேன். ஆனால் குமார் என்ற பேர் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு என்ட்ரு அடிக்க வேண்டியதான். இப்போ குமார் என்பவர் என்கிட்ட என்ன பண்ணுறாரு, காசு வாங்கிட்டு போகிறாரு,
எனக்கு லாபம் தான். ஏன்னா அவர் என்ன மாதம் எனக்கு என்ன பண்ணுவார், வட்டி தருவார். அப்போ லாபம் எனக்கு தரக்கூடிய விஷயம் எல்லாமே என்ன இருக்குது, சென்ட்ரே டெபிட்டார்னு கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறேன், சென்ட்ரே டெபிட்டார்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சுன்னா அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டே வர வேண்டியதான். நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்லேயே நம்ம ஆல்ரெடி எஸ் கொடுத்துருப்போம் ஃபஸ்ட் சாப்டர்லேயே. ஐ மீன் அது 7th சாப்டர்லேயே கொடுத்துருப்போம். இந்த சாப்டரில் நம்ம அந்த எஸ் கொடுத்தனால இது இங்கே இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல எஸ் இல்லைனா என்ன பண்ணணும், F11 உள்ள போயிட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு போய் நம்ம என்ன பண்ணணும், எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, ஆக்டிவேட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுக்கு போய் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ் கொடுக்குறோம். எஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு அடித்தா போதும், இது போல் ஓப்பன் ஆகும். இதில் 4 விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா, கால்குலேஷன் டைப், ட்ரான்ஸ்ஃபர் பை த, அதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ் கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே எஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, பேமெண்ட் டீட்டெயிலுக்கு எஸ் கொடுக்குறோம். அதே போல் ஆட் த அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணோம், கொடுக்குறதுனா கொடுக்குறோம். அதே போல் அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட் கிளியர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், எஸ் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன பண்ண போகிறோம், வட்டி கொடுறான்னு கேட்குறேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12 பைசான்னு சொல்கிறேன். ஓகேங்களா, 12 பைசான்றது என்னது, 1% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதை நம்ம கொடுக்குறோம். அதே போல் நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணுறோம், காலண்டரு மந்த்துன்னு கொடுக்குறோம். கொடுக்கும்போது இந்த இடத்துல 3 விஷயம் இருக்குது. என்னது, ஆல் த பேலன்ஸ்னு ஒன்று இருக்குங்களா, ஆல் த பேலன்ஸ்னு இருக்கும். அதே போல் என்ன இருக்குது, கிரெடிட் பேலன்ஸ் ஒன்லி, டெபிட் பேலன்ஸ் ஒன்லின்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா, இந்த 3 விஷயம் இருக்குது. இதில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வட்டிக்கு என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இல்லை 2 விதமாக இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, 0% இன்வெஸ்ட்மெண்ட். 0% இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அர்த்தம், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நான் கம்மியாக வட்டி வாங்கி நான் என்ன பண்ணுவேன், அதிகமாக வட்டி விடுவேன். ஓகேங்களா, அப்போ அவங்க என்ன பண்ண தெரியல, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது 0 தான். வாங்கி கொடுத்து என்ன பண்ண, இப்போ ஒரு 1 லட்ச ரூபா வாங்குற 2 பைசாக்கு வட்டினா நான் என்ன பண்ணுவேன், 5 பைசாக்கு வட்டி விடுவேன். அப்போ விடும்போது எனக்கு என்னது, 3 பைசா எனக்கு லாபம். திருப்பி வாங்கி அதை ரொட்டேஷன் பண்ணி அப்படியே கொடுத்துட்டே இருப்பேன். அது 0% இன்வெஸ்ட்மெண்ட் அர்த்தம். அது போல் வாங்குறவங்க என்ன பண்ணணும்னா, நான் யார்கிட்டருந்து லோன் வாங்குறேனோ அவங்க பேர் அடித்து நான் யாருக்கு லோன் கொடுக்குறேனோ அந்த டீட்டெயில் நம்ம இதில் என்ட்ரி பண்ணணும். அப்போ நான் லோன் என்கிட்ட காசு கொடுக்குறாங்க பற்றி அவங்க பேர் தான் என்னது, கிரெடிட் பேலன்ஸ் ஒன்லின்னு கொடுக்கணும். அதே நான் வட்டிக்கு வரேன்னா என்ன பண்ணணும், டெபிட் பேலன்ஸ் ஒன்லின்னு கொடுக்கணும். ஓகேங்களா, இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இல்லை சார், நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், நான் தான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் யார்ட்டையும் காசு வாங்கி நான் என்ன பண்ணல, வட்டிக்கு விடல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் யூஸ் பண்ணால் போதும், டெபிட் பேலன்ஸ் ஒன்லி போட்டு போதும். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போய்ட்டு நான் குமாரன் பேர் என்கிட்ட தான் என்ன பண்ணுறாரு, அவர் காசு வாங்கிட்டு போகிறாரு, ஐ மீன் கடனை வாங்கிட்டு போகிறார் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், போய் டெபிட் பேலன்ஸ் ஒன்லியும் கொடுக்குறேன். நீங்கள் யார்ட்டா காசு வாங்குறீங்க அப்படின்னா அவங்க பேர் தான் என்னது, கிரெடிட் பேலன்ஸ் ஒன்லின்னு. அவங்கள்ட்ட நீங்கள் எவ்வளோ வட்டி வாங்குறீங்கன்றது மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது, டெபிட் பேலன்ஸ் ஒன்லின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, என்ட்ரு அடிக்கிறீங்க. என்ட்ரு அடிச்சு அப்படியே நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், சேவ் பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். என்ட்ரு செப்பிங் போல் நம்ம என்ன பண்ணிக்கிறத சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, சேவ் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துக்கிறோம். எஸ்கேப் கொடுத்துட்டு நேராக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆல்டர்ன்ற இருக்குது பார்த்தீங்களா வார்த்தை, இந்த ஆல்டர்ன்ற உள்ளே போகிறோம். ஓகேங்களா, ஆல்டர் உள்ள போய் நம்ம என்ன பண்ணிப்போம், டெபிட் நோட்டு கிரெடிட் நோட்டு ஆல்ரெடி நம்ம போன சாப்டர்லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா, சரி ஓகே. சரி, திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட்டில் போய்ட்டு லெஜரில் போய்ட்டு நான் என்ன பண்ணுற போகிறேன், கடனாக தானே என்கிட்ட வரல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிரெடிட் சேல்ஸுன்னு கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் லோன் போட்டுக்கலாம், கிரெடிட் லோன் போட்டுக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். கிரெடிட் லோன் போட்டு அதுக்கு என்ன பண்ணணும், சேல்ஸ் அக்கௌண்ட் கொடுக்கணும். நான் உங்களுக்கு புரியுன்றதுக்கு கிரெடிட் சேல்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், கிரெடிட் லோன் போடுறது வந்து போட்டுக்கலாம். கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அதே போல் அவங்க கேஷ் தரான கேஷ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். எஸ்கேப் கொடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டியது, அப்படியே நம்ம வெளியே வர வேண்டியதான். வெளியே வந்துட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், வவுச்சர்னு இருக்கா சம்ஸ் போடுறதுக்கு அந்த வவுச்சரில் போய் என்ட்ரு அடிக்கணும். என்ட்ரு அடிக்கும் போது நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ என்கிட்ட ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, வட்டிக்கு கடன் வாங்குறாரு அப்படின்னும் போது எனக்கு அது சேல்ஸ் தான் கணக்கு. அதனால் என்ன பண்ணுறேன், F8 சேல்ஸ். F8 சேல்ஸ் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கீங்க, பார்ட்டி நேமு, சேல்ஸ் லெஜர், இது போல் விஷயம் வரும். நமக்கு என்ன வேணும், டெபிட் அண்ட் கிரெடிட் வேணும். அப்படி வரணும் என்ன பண்ணலாம், போய்ட்டு இந்த இடத்துல சேஞ்ச் த மோடுன்னு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அதுக்கு ஷார்ட்கட் கீ தான் என்னது, Ctrl+Hன்றது. இது கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், ஆசிய வவுச்சர்னு சொல்லிட்டு என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே போய் குமாரன் இருக்கா, அந்த குமாரன்ற பேர் அடிக்கிறேன். அடித்து அப்படியே என்ட்ரு அடிச்சுட்டு வேண்டியதான். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட ஒரு 1 lakh பொருள் ஐ மீன் அது 1 லட்ச ரூபாய் என்கிட்ட என்ன பண்ணுறாரு, கடனை வாங்கிட்டு போகிறார். ஐ மீன் 1 lakh நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, 1 லட்சம் போட்டு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சு நியூ ரெஃபரன்ஸ் என்ட்ரு அடிச்சேன். இந்த 1 லட்சத்துக்கு வட்டின்றது நான் ஆல்ரெடி என்ன பண்ணேன், நிர்ணயம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அது, 12 பைசான்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். அது என்ன பண்ணோம், மந்த் அவர் பே பண்ணணும் கொடுத்துருக்கோம். அடுத்து அவர் என்கிட்டருந்து வாங்கினா எனக்கு லாபன்றதுலாம் என்ன பண்ணுறோம், டெபிட் பேலன்ஸ் ஒன்லின்னு கொடுக்குறோம். ஜஸ்ட் அப்படியே என்ட்ரு அடிக்க வேண்டியதான், எதுவுமே பண்ண தேவை. ஓகேங்களா, அடிச்சுட்டு என்ட்ரு என்ன பண்ணுறாரு, கடனாக தானே வாங்குறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க, போய்ட்டு கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு என்ன சொன்னேன், கிரெடிட் லோன் போட்டால் போதும். ஓகேங்களா, ஜஸ்ட் என்ட்ரு அடிக்க வேண்டியதான். என்ட்ரு அடித்து நம்ம என்ன பண்ணிக்கிறது, அப்படியே நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இதில் நல்லா பார்த்துங்க, எப்போ பண்ணியிருக்காரு, 1/5 என்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கடனாக லோன் வாங்கியிருக்காங்க 1 lakh. ஓகேங்களா, சரி. இப்போ நான் 1/6 போய் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ எனக்கு வட்டி தரணுன்றது ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும், எனக்கு ரிப்போர்ட்டில் காட்டிடும். சப்போஸ் எனக்கு என்ன பண்ணுறாங்க, சில பேர் வாங்குவாங்க, அசல் அமௌண்ட் வாங்குவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சார் 1 லட்ச ரூபா எனக்கு தேவையில்லை, ஒரு 25,000 ரிட்டர்ன் பண்ணிடுறேன், மீதி 75,000 மட்டும் வட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அசல் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, சில பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பாங்க. அதுபோல் அசல் அமௌண்ட் கொடுக்குறாங்க, வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அது எப்படி என்ட்ரி பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, அடுத்த கிளாஸ் பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் இதில் போகிறோம், நம்ம நேராக போய்ட்டு வவுச்சரில் போய்ட்டு
F6 ரிசிப்ட். இந்த F6 ரிசிப்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு யாரா பேமெண்ட் தந்தால் இதில் தான் என்ட்ரி பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் இதில் தான் நம்ம என்ட்ரி பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ போய் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு குமார்னு இருக்கா, அந்த குமாரன் தான் என்கிட்ட 1 lakh வாங்கியிருக்காரு. என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், போய்ட்டு அப்படியே நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து என்ட்ரு அடிச்சுட்டு வர வேண்டி தான். என்ட்ரு அடிக்கும்போது நான் என்ன பண்ணணும், முக்கியமான விஷயம் 25,000 அவர் என்ன பண்ணுறாரு, ரிட்டர்ன் பண்ணுறதா கொடுக்குறேன். ஓகேங்களா? என்ட்ரு அடிக்கிறேன் 25,000. அப்போ 25,000 என்ன பண்ணுறாங்க, அதே வட்டி விகிதம் நிர்ணயம் பண்ணியிருப்போம், அதே 12 பைசா காட்டும். ஓகேங்களா? என்ட்ரு அடிச்சுட்டு இங்கே என்ன பண்ணுறேன், F2 கொடுத்து டேட்டை மாற்றிக்கிறேன். என்னென்னா அவர் என்ன பண்ணுறாரு, 1/6 ஐ மீன் 1/5 தான் என்ன பண்ணியிருக்காரு, என்கிட்ட 1,00,000 வாங்கியிருக்காரு. 1/6 தான் இந்த 25,000 தராரு அசல் அமௌண்ட். ஓகேங்களா? என்ட்ரு அடிச்சுட்டு இதில் போய் நான் என்ன பண்ணுறேன், அவர் எப்படி தராருன்னா கேஷாக தராரு. அதனால் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு கேஷின் கொடுக்குறேன். கேஷின் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண வேண்டியதான், என்ட்ரு அடிச்சு எப்பயும் போல் நம்ம சேவ் பண்ணிக்க வேண்டியதான். சேவ் பண்ணுற ஷார்ட்கட் என்ன சொன்னேன், Ctrl+A சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? என்ட்ரு அடிச்சு சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட வேண்டியதான். எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துட்டு எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் பார்க்கணும் அப்படின்னா என்ன சொன்னால், ரிப்போர்ட்டில் டிஸ்பிளே, ரிப்போர்ட்டில் போய் என்ன பண்ணணும், டிஸ்பிளே போயிடணும். டிஸ்பிளே ரிப்போர்ட்டில் போய்ட்டு நேராக என்ன பண்ணுறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, அது உள்ளே போய்ட்டு ஜஸ்ட் என்ட்ரு அடிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இப்போ போய்ட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் போய் என்ட்ரு அடிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோங்க, லெஜர்னு இருக்கா, அந்த லெஜரில் போய் என்ட்ரு அடிக்கணும். லெஜரில் என்ட்ரு அடிச்சா இப்போ என்கிட்ட யார் கடனாக வாங்கிட்டு போயிருக்காங்க காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமாரன் பாடு தான் என்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு போயிருக்காரு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், குமாரன்ற பேர் எடுக்கிறேன். குமாரன்ற பேர் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறதில் போய்ட்டு F2 ப்ரெஸ் பண்ணுறேன். F2 ப்ரெஸ் பண்ணி அவர் என்கிட்ட லோன் அமௌண்ட் எப்போ வாங்கினாரு, 1/5 வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அவர் எனக்கு எப்போ வட்டி கட்டணும், 1/6 கொடுக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேங்க, 1/5 to 1/6 கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது போல் காட்டுதுங்களா? காட்டினோன்னே இங்கே நல்லா பாருங்கள், என்ன இருக்கீங்க, ஓப்பனிங் அமௌண்ட் எவ்வளோ என்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு, 1 lakh வாங்கியிருக்காரு. அப்போ மீதி 25,000 கொடுத்துட்டு, ஆனால் நான் என்ன காட்டுதுங்க, பெண்டிங் அமௌண்ட் எவ்வளோ காட்டுது, 75,000 காட்டுது. அவர் எவ்வளோ வட்டி தரணும், எனக்கு 12,300 வட்டி தர்றதா காட்டுது. சரி, இந்த 12,300 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்தா இங்கே கிளியராக காட்டும் பாருங்கள். 1 lakh அவர் என்ன பண்ணியிருக்காரு, 1/5 வாங்கியிருக்காரு. அப்போ எத்தனை நாள், அந்த மாதத்தில் 31 நாள். 31 நாளுக்கு 12% இன்ட்ரெஸ்ட் போட்டால் எவ்வளோ ஆச்சு, 12,000 வருது. ஓகேங்களா? அதே போல் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 25,000 என்ன பண்ணிட்டார், அவர் ரிட்டர்ன் பண்ணிட்டார். ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னும் போது அந்த ஒரு நாளுக்கு ஓகேங்களா வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300. அதான் என்ன இருக்குங்க, 12,300 காட்டுது. புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் வேல்யூன்னு. இப்போ இந்த சாப்டர் நம்ம யாருக்காக பார்த்துருக்கோம் அப்படின்னா, வெளியே யாருன்னா என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் லைனில் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, வட்டிக்கு விட்டு வட்டிக்கு வாங்குவாங்க, காசு வாங்குவாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இப்படி தான் நம்ம என்ட்ரி பண்ணுவேன். ஓகேங்களா? இதில் 2 டைப் சொல்லியிருக்கேன். ஒன்று, நீங்கள் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வட்டிக்கு விட்றீங்க அப்படின்னா இப்படி என்ட்ரி பண்ணுறது. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன், நான் இன்னொரு பர்சன்ட்லேருந்து காசு வாங்கி கம்மியாக வட்டிக்கு வாங்கி நான் இன்னொருத்தங்க என்ன பண்ணுறேன், அதிகமாக வட்டி தரேன் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த கிரெடிட்டில் போய்ட்டு லெஜரில் போய்ட்டு என்ன பண்ணோம், நம்ம யார்கிட்டருந்து காசு வரோமோ அவங்க பேரை போட்டுட்டு அதுக்கு நேரம் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எஸ் கொடுத்துட்டு அங்கே போய் என்ன பண்ணணும், கிரெடிட் பேலன்ஸ் ஒன்லின்னு கொடுக்கணும் அவங்களுக்கு. ஓகேங்களா? அவங்க எவ்வளோ நம்மளுக்கு வட்டி தராங்களோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இதில் மென்ஷன் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? எதனா டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன பண்ணுறேன், என்ன டவுட்டோ அதை கிளியர் பண்ணி தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லிங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? டேலி நல்லா வெளில கற்றுக்கிட்டு ஜாபுக்கு போங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேபி சேனல். நம்ம ஆல்ரெடி டேலி பிரேம் பற்றி நம்ம என்ன பண்ணுறோம், A to Z பார்த்துட்ருக்கோம். டேலி பிரேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் நேம் என்னென்னா பட்ஜெட். பட்ஜெட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையிலேருந்து சரி தான் கவர்மெண்ட் செக்டர்லேயும் சரி தான் பட்ஜெட்டுன்ற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். என்ன பட்ஜெட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக என்ன சொல்லுவாங்க, ஒரு 1000 ரூபாய் உங்கள் கையில் கொடுத்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அந்த 1000 ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணணும். அந்த 1000 ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணுறது பேர் தான் என்னது, பட்ஜெட். அப்போ பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ணணும். அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் என்ன பண்ணுறாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ டேக்ஸ், எவ்வளோ நிதின்றது எல்லாமே நிர்ணயம் பண்ணுவாங்க. ரெண்டாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இராணுவத்துக்கு இவ்வளோ, மெடிக்கலுக்கு இவ்வளோ, தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு இவ்வளோக்கோ, எஜுகேஷனுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கேட்டகரிக்கு தகுந்த போல் என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டை ஒதுக்குவாங்க. அதுக்கு பேர் தான் பட்ஜெட். அப்போ அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணணும், அந்த நிதிக்குள்ளே தான் எடுத்துக்குள்ளே நீங்கள் செலவு பண்ண தவிர அதை தாண்டி போகக்கூடாது. இதே தான் நம்ம என்ன பண்ணுறோம், அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட்டுக்குள்ளே பட்ஜெட்டுக்குள்ளே என்னது, நம்ம சம்பாதிக்கிற காசுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்து நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு பேர் தான் பட்ஜெட்டுன்றது. ஓகேங்களா? இது எப்படி டேலி பிரேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்ஜெட் சாப்டர் எப்படி பார்க்கலான்றதை இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு என்ன இருக்கும், கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க கிளாஸ் உள்ளே போகலாம். ஆல்ரெடி சொல்லியாச்சு, பட்ஜெட்டுன்னு சொல்லியாச்சு.
ஓகேங்களா. டேலி பிரேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பட்ஜெட்னா என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. பட்ஜெட்னா என்ன அர்த்தம், ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க, அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், எடுத்து செலவு பண்ணணும். அதை தாண்டி நம்மளால் என்ன பண்ண முடியாது, செலவு பண்ண முடியாது. அதுதான் பட்ஜெட்டுன்றது. சரி சார், பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணலாம், டேலி அக்கௌண்ட்ஸில் எப்படி சார் நம்ம உள்ளே கொண்டு வர முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறேன், சேல்ஸ் பண்ணுறேன், இதில் நான் பட்ஜெட் வைக்க முடியுமா, கண்டிப்பாக வைக்கவே முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், சேல்ஸ் ஆவா நம்ம என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அந்த இடத்துல போய் பட்ஜெட் வச்சா நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிஸ்னஸே பண்ண முடியாது. இல்லை நான் இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணேன், இவ்வளோ தான் சேல்ஸ் பண்ண நம்மளால் யாராலுமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறத நம்ம பார்ப்போம் தவிர கம்மியான ரேட்டில் பர்ச்சேஸோ இல்லை சேல்ஸோ நம்ம அதுமாரி பண்ண முடியாது. பொருள் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிடணும், பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் பட்ஜெட் நம்ம எதுவுமே என்ன பண்ண முடியாது, கம்பரிஷன் வைக்க முடியாது. அப்போ மிக சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும், ஃபேக்ட்ரிஸு, கடைங்க, கம்பெனி, பேங்கிங் செக்டர் எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்ன்றது கண்ணு மூடி தரதுக்குள்ளே என்ன இருக்கும், படபடன்னு ஏகப்பட்ட செலவு ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அது வரவுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட வரவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இருக்குது அப்படின்னா செலவு என்ன இருக்குது, 800 வந்து நிற்கும். அப்போ மீதி 200 தான் நம்மளுக்கு என்ன இருக்கும், ப்ராஃபிட்ன்ற பொருள். அப்போ எக்ஸ்பென்ஸ் கண்ணுக்கு தெரியாமல் நம்மளுக்கு என்ன இருக்கும், செலவாகிட்டு போயிட்டே இருக்கும். இதே தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபர்ஸ்ட் சாப்டரில் கம்பெனி டீட்டெயில்னு வீடியோ போட்டிருப்போம். அதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், எக்ஸ்பென்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பென்ஸில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸே கண்டுபிடிக்க முடியும் சொல்லி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அந்த வீடியோவில் போய் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதுவாக அந்த அளவுக்கு தான் என்ன இருக்குது, எக்ஸ்பென்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அப்போ எல்லா கம்பெனிக்காரனும் திங்க் பண்ணுறதுனா எக்ஸ்பென்ஸ் எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்க்குறது தான் அது. அப்போ அந்த எக்ஸ்பென்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா. அப்போ பட்ஜெட்டுக்குள்ளேனா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் எடுத்து என்ன பண்ண முடியும், உங்களால் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே சேவ் பண்ண முடியும்னுவாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பெட்டி கேஷ்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரில. பெட்டி கேஷ்னா என்னது, சில்லறைன்னு சொல்லுவாங்க. இது பிகாம் படிக்கிறவங்க, எம்பிஏ எம்சிஏ படிக்கிறவங்களாம் அவங்களாம் எம்சிஏன்ற மாதிரி, எம்பிஏ படிக்கிறவங்க, எம்காம் படிக்கிறவங்களாம் இந்த பெட்டி கேஷ்ன்ற வார்த்தை தெரியும். ஆனால் அதுக்கான மீனிங் தெரியும். பெட்டி கேஷ்னா என்னென்னா சில்லறைன்னு அர்த்தம். ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டிகேஷன்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சுன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்துச்சு, ரயில்வே துறையிலேருந்து தான் வந்திருக்கு. ரயில்வே துறையில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், சேலரின்னு ஒரு காலத்தில் கிடையாது, பெட்டிகேஷன் தான் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் என்ன பண்ணால் ட்ரங்க் பெட்டி தலைமையில் வச்சுக்குவாங்களாம். வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி என்ன பண்ணுவாங்க, பெட்டிகேஷ் வழி விடுன்னு. அப்போ அந்த ட்ரங்க் பெட்டிலேருந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க, சேலரிலாம் தருவாங்க. அதுக்கு பேர் தான் பெட்டிகேஷ். பெட்டிகேஷன் என்ன, சில்லறை அப்படின்னு அர்த்தம். இதே பாணி தான் என்ன பண்ணாங்கன்னா எல்லா கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா இந்த பெட்டிகேஷன்ற வார்த்தை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் பெட்டிகேஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர ஒரு பொருள் நான் விற்கிறேன்னா அந்த லாபத்தெல்லாம் இல்லை, அந்த வரது இது மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. அந்த காசு எடுத்து நான் என்ன பண்ணக்கூடாது, செலவு பண்ணிவிடுவேன். நான் ஒரு பொருள் விற்கிறேன்னா அந்த பொருளான காசு என்ன இருக்கும், டேரெக்டாக கம்பெனி போய் சேரும். அது எடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, செலவு பண்ணக்கூடாது. அதான் வர மகாலட்சுமி ஆகிடும், போயிடுன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வர காசு எல்லாமே கம்பெனிக்கு போய்டும். இப்போ இந்த மாதம் என்ன இருக்குது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அது என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களோ அதில் மேனேஜர்கள் என்ன பண்ணுவாங்க, பெட்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடுவாங்க. ஓகேவா. அதுலேருந்து தான் எடுத்து அவங்க என்ன பண்ணணும், எல்லாமே செலவு பண்ணணும். ஒவ்வொரு வாட்டி நம்ம மேனேஜரோ அல்லது ஹெச்ஆரையோ அல்லது எம்டிட்டோ போய்ட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு ஜெராக்ஸ் பண்ணணும், ஒரு பிரிண்ட் அவுட் போடணும், ஒரு டீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் நம்ம என்ன பண்ண முடியாது, 100 200 கேட்டு நிற்க முடியாது. ஸோ அதுக்கு பேர் தான் பெட்டி கேஷ்ன்றது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க நிர்ணயம் பண்ணிடுறாங்க, இவ்வளோ தான் ஆகும் மாதத்துக்கு அப்படின்னா இந்த காசை கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. அதுக்குள்ளே தான் எடுத்து என்ன பண்ணுறாங்க, கம்பெனியில் ஒருக்கவங்க ஹெச்ஆர் இல்லை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து செலவு பண்ணுறாங்க. அதுக்கான கணக்கு வழக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு, ஜெராக்ஸ் கடைக்கு போனால் ஜெராக்ஸ் பில்லு, எங்கே போனாலும் பில் கேட்டுட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா கம்பெனியில் கொடுத்து என்ன பண்ணுவாங்க, கிளைம் பண்ணுவாங்க. கிளைம் என்ன அர்த்தம், இது போல் செலவு ஆஃபீஸ் விஷயமாக போயிருக்கேன், இந்த செலவாக இருக்குது, இதுக்கான காசு நீங்கள் தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்து கிளைம் பண்ணுவாங்க. அது எல்லாமே பெட்டி கேஷில் தான் வரும். ஓகேங்களா. ஏன் சார் நம்ம பார்க்க போகிறது பட்ஜெட் தான், ஏன் பெட்டி கேஷ் பார்க்குறோன்னா எக்ஸ்பென்ஸுன்றது அந்தளவுக்கு நிறைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம். அப்போ இந்த எக்ஸ்பென்ஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பட்ஜெட் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸுக்கும் நான் என்ன பண்ணுறேன், பட்ஜெட் ஒதுக்குறேன். இவ்வளோக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து செலவு பண்ணணும்னு பார்க்குறோம். அது செலவு பண்ணால் அந்த பட்ஜெட் நம்மளுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது, இல்லை அதை தாண்டி போதான்றது தான் இன்றைக்கி சாப்டரில் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் என்னது, பட்ஜெட்டுன்றது. சரி, ஓகே, வாங்க கிளாஸ் சொல்ல போகலாம். எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது, அங்கே போய்ட்டு கிரியேட்டுன்னு இருக்கா, அந்த கிரியேட்டில் போய்ட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன இருக்கீங்க, லெஜர்ன்ற வார்த்தை வருது. நான் இப்போ எப்படின்னா சொல்லியிருக்கேன், கிரியேட்டுனாலே நம்ம என்ன பண்ணணும், லெஜர் உள்ள தான் போகணும். இந்த லெஜர் உள்ள போய் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சுன்னா இது போல் வந்துடுச்சிங்களா. இப்போ கம்பெனியில் நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணுறோமோ அந்த செலவு டீட்டெயில் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அப்போ நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்து என்ன இருக்குது, சேலரி. மெயினான விஷயம் என்னது, கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் என்னது, சேலரின்னு கொடுத்துருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு சேலரின்ற வார்த்தையை நான் என்ன பண்ணிக்கிறேன், டைப் பண்ணி வச்சுக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அண்டர் குப் கொடுக்க போகிறேன். அண்டர் குப் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுப்பேன். நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து எப்பயும் போல் நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா.
அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு ஃபர்னிச்சர்ஸ் கொடுக்குறேன். ஃபர்னிச்சர்ஸ் ஃபர்னிச்சர்ஸ் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஃபஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்துருப்போம். ஃபர்னிச்சர்ஸ்னால் என்ன அர்த்தம், எதெல்லாம் கம்பெனிக்கு அசட் சொத்தாக மாறுதோ அது எல்லாத்துக்குமே அண்டர் குரூப் என்ன வரும், ஃபிக்ஸட் அசட் அண்டர் குரூப் வரும். ஓகேங்களா? அப்போ எதெல்லாம் என்னால் செகண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடிய பொருளாக இருக்கும், எதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும், அந்த பொருளை வச்சு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு இது சொத்தாக மாறுதோ அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், நம்ம ஃபிக்ஸட் அசட் அண்டர் குரூப் கொடுக்கணும். அதனால் நம்ம அது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கடை வச்சுருக்கேன், இல்லை ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், அதுக்கான வாடகை தரணும். அப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டல். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்பென்ஸுனாலே மேக்ஸிமம் எல்லாமே என்ன வரும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக வரும். அது நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்ம சேவ் பண்ணிக்கிறேன். அதே போல் என்ன பண்ணுறேன், இபி பில், இபின்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன் பில் கொடுக்குறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் கொடுக்குறேன். சேம் அதே போல் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். அதே போல் என்ன பண்ணுறேன், இன்டர்நெட் பில் ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இது போல் என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கணும், உட்காந்து டைப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 நாள் மட்டும் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எஸ்கேப் கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், அப்படியே வெளியே வந்துடுறேன். எப்படி உள்ளே போனோமோ அதே போல் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே வந்துடும். திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட் உள்ள போகிறோம். கிரியேட் உள்ள போனீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வார்த்தை என்ன வேணும், பட்ஜெட்டுன்ற வார்த்தை இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுன்ற வார்த்தையே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் போய் மேலே போட்டிங்கன்னா இருக்குது ஷோ த மோர். இதில் போய்ட்டு ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போனால் என்டர் அடித்தா போதும். என்டர் அடித்து வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கீங்க, பட்ஜெட்டுன்ற வார்த்தை காட்டுதுங்களா. பட்ஜெட்டுன்றது இந்த பட்ஜெட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு என்டர் அடிக்கிறோம். என்ட்ரு அடிச்சுன்னா இங்கே என்ன இருக்குது, நேமுன்னு கேட்குதுங்களா இங்கே. இப்போ பட்ஜெட்டுன்னும் போது நம்ம எவ்வளோ ஒதுக்குறோம், மாதம் சில கம்பெனியில் இருப்பாங்க, சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, இயற்கைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பென்ஸ் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எந்த கம்பெனியும் என்ன பண்ண மாட்டாங்க, இயற்கைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்ஸ் தர மாட்டாங்க. ஏன்னா இயற்கைன்னு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மட்டும் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. கம்பெனி பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்க, மாதம் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோமா இந்தாமா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், மந்த்து பட்ஜெட்னு போடுறேன். அதில் போய்ட்டு மந்த்து பட்ஜெட்டுன்னு சொல்லி நான் என்ன பண்ணிக்கிறேன், டைப் பண்ணிக்கிறேன். இதில் போய் என்ன பண்ணுறேன், மந்த்து பட்ஜெட்னு கொடுத்துட்டு என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ மந்த்து பட்ஜெட்னா என்ன, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கேட்குறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1/4 கொடுத்துக்கிறேன். அதே போல் என்ன பண்ணுறேன், 1/5 கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு மாதத்துக்கு கூட நான் என்ன பண்ண போகிறேன், பட்ஜெட் தாக்கல் பார்க்க போகிறேன். ஐ மீன் அது பட்ஜெட் பற்றி பார்க்க போகிறேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் போய் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குரூப்புன்னு இருக்கும், இங்கே லெட்ஜர்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நிதின்னு ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஓகேங்களா? இந்த குரூப்பில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், எஸ் கொடுக்குறோம். எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே குரூப் நேம் கேட்குதா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் என்ன பண்ணாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பட்ஜெட் தாக்கலும் போது ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், பட்ஜெட் தாக்கல்னா என்னென்னு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ட்ரெயின் துறைக்கு, அதாவது ரயில்வே துறைக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 150 கோடி ஒதுக்கியிருக்கேன், இல்லை 200 கோடி ஒதுக்கிறேன்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. அப்படின்னா அந்த 200 கோடின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா கண்டிப்பாக கிடையாது. ரயில்வேக்காக ஒதுக்கியிருக்காங்க. அந்த 200 கோடி நம்ம என்ன பண்ணுவாங்க, எதனா ஒரு ஊரில் இப்போ சென்னையிலையோ ஓகேங்களா, இல்லை கர்நாடகாலையோ இந்த ட்ரெயின் போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு 50 கோடி, அங்கே ஒரு 200 கோடி அப்படின்றது என்ன பண்ணிப்பாங்க, ஒதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக ஒதுக்கிறது தான் அந்த துறைக்கான விஷயங்கள். ஓகேங்களா? இப்போ எஜுகேஷனுக்கு ஒரு 1000 கோடி ஒதுக்குறாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்க எஜுகேஷனுக்கு 1000 கோடி, அதில் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம், கர்நாடகா கொஞ்சம், கேரளாவுக்கு கொஞ்சம், ஓகேங்களா, ராஜஸ்தானுக்கு கொஞ்சம், இது போல் அங்கங்கே என்ன பண்ணுவாங்க, பார்ட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதான் துறைன்றது. அப்போ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கிடுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் கீழே எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கான நிதி ஒதுக்குவாங்க. அதே போல் தான் இந்த குரூப்புன்றது. ஓகேங்களா? இப்போ நம்ம எதுக்கெல்லாம் நிதி ஒதுக்க போகிறோன்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்துன்னு என்ன இருக்கும், டேரக்ட் எக்ஸ்பென்ஸ். இப்போ டேரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், சேலரி கவசம் பார்த்துருக்கோம். அப்போ டேரக்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், நிதி ஒதுக்க போகிறோம்னு அர்த்தம். அப்போ நிதி ஒதுக்கும் போது இந்த இடத்துல கேட்கும் டைப் ஆஃப் பட்ஜெட்னு கேட்கும். இந்த இடத்துல என்ன, ஆன் தி க்ளோசிங் பேலன்ஸ் அண்ட் தி நெட் ட்ரான்ஸ்ஃபர்னு கேட்கும். ஓகேங்களா? எக்ஸ்பென்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எதில் வரும்னா நெட் ட்ரான்ஸ்ஃபர் தான் வரும். இதே நீங்கள் சொத்தாக வாங்குறீங்க, லேண்டாக வாங்குறீங்க, இல்லை நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபர்னிச்சர்ஸ், இது போல் எனக்கு அசெட்டில் வரணும் அப்படின்னா அதுக்கு தான் என்னது, க்ளோசிங் பேலன்ஸில் வரும். ஓகேங்களா? க்ளோசிங் பேலன்ஸ்னும் போது உங்களுக்கு இது வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது என்ன இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஈஸியாக தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுறதுல போய்ட்டு ஆன் தி நெட் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற வார்த்தையை நான் என்ன பண்ணுறேன், என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், டேரக்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு எவ்வளோ நிதி ஒதுக்குறான்னு கேட்குறேன். அப்போ கம்பெனி ஓனர் என்ன பண்ணுறாரு, 50,000 ரூபாய் அதுக்காக என்ன பண்ணுறேன், நிதி ஒதுக்குறாருன்னு அர்த்தம். இதாக பேர் தான் பட்ஜெட்டுன்றது. என்ட்ரு அடிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ஆன் தி நெட் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்காக நிதி எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னா ஒரு 35,000 ஒரு 65,000 என்ன பண்ணுறாங்க, நிதி ஒதுக்கத்தான் கொடுக்குறேன். என்ட்ரு அடிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன்,
ஃபிக்ஸட் அசெட். ஃபிக்ஸட் அசெட்னா நான் சொல்கிறேன், சொத்தா மதிப்பு மாறும்போது அதனால் என்ன பண்ணுறேன், ஆன் தி க்ளோசிங் பேலன்ஸ்ன்ற வார்த்தையை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அதை நான் என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸட் அசெட்னா லேண்டு, சேரு, டேபிள்ஸு இது போல் நம்மளுக்கு என்ன இருக்கும், அது சொத்தாக வரும். காரு, 2 வீலர்ஸ் இது போல் விஷயங்கள் வரும். அதான் ஃபிக்ஸட் அசெட்டில் வரும். அப்போ அதுக்காக எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னா ஒரு 35,000 ஒதுக்கி தான் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணிட்டேன், இதான் பட்ஜெட்டுன்றது. இப்போ ஒவ்வொரு துறைக்கு ஏற்ற போல் நான் என்ன பண்ணுறேன், நிதி எல்லாமே ஒதுக்கியிருக்கேன். என்னது, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு 50,000, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்க்கு 65,000, ஃபிக்ஸட் அசெட்டுக்கு 35,000 சொல்லி என்ன பண்ணிட்டேன், நிதி ஒதுக்கிட்டேன். இப்போ நிதி ஒதுக்கிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன காட்டுதுங்க, லெட்ஜர்னு காட்டுதுங்களா. அந்த லெட்ஜருக்கு போய் நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு என்ட்ரு அடித்தா போதும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொரு துறைக்கு ஒதுக்கிட்டேன்ல, டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, அது மெடிக்கலுக்கு, இராணுவத்துக்கு, அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே துறைக்கு, அதுக்கப்புறம் கப்பல் துறைக்கு, இது போல் நான் என்ன பண்ணியிருக்கேன், தனித்தனியாக நிதி ஒதுக்குற மாதிரி என்ன பண்ணுறேன், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, ஃபிக்ஸட் அசெட் ஒதுக்கியாச்சு. இப்போ அது கீழே என்னென்னலாம் வருதோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறீங்கன்றது இதில் பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னது, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அப்போ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால் என்னது, சேலரி. அப்போ இங்கே போய் என்ன பண்ணலாம், சேலரின்னு கொடுத்துக்கிறோம். சேம் அதே போல் என்ன பண்ணலாம், ஆன் தி நெட் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துக்கிறோம். அப்போ சேலரிக்காக நம்ம எவ்வளோ ஒதுக்குறோன்னா 50,000 ஒதுக்கியிருக்கோம். அப்போ சேலரின்ற நம்ம என்ன பண்ணுறோம், 50,000 கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்துருக்கோம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் இதில் எவ்வளோ ஒதுக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 65,000 ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் நம்ம என்ன பண்ணுறோம், வாடகை. ஓகேங்களா, நெட் ட்ரான்ஸ்ஃபர் வாடகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 25,000. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இபி பில். ஓகேங்களா, நெட் ட்ரான்ஸ்ஃபர் இபி பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னது, டெலிஃபோன் சார்ஜஸ், நெட் ட்ரான்ஸ்ஃபர். டெலிஃபோன் சார்ஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8,000 ஒதுக்குறாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்டர்நெட் பில். ஓகேங்களா, இதுக்கு எவ்வளோ ஒதுக்குறேன், நெட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துக்கிறோம். நம்ம அதுக்கான நிதி நம்ம எவ்வளவோ நம்ம அதையும் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், ஒதுக்க வேண்டியது தான். அப்போ மொத்தமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, 65,000 நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க நிதி. ஓகேங்களா, அந்த 65,000 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 25,000 நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இபி பில் கொடுத்துருக்கோம். டெலிஃபோன் பில்லுக்கு நம்ம என்ன எவ்வளோ கொடுத்துருக்கோம், நம்ம 8,000 கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகேங்களா, அடுத்து இன்டர்நெட் பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 17,000 கொடுக்குறோம். ஓகேங்களா, டோட்டலாக என்ன இருக்குது, 65,000 ஒதுக்கியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸட் அசெட் சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும், ஆன் தி க்ளோசிங் பேலன்ஸ்னு வரும். அதுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா ஒரு 35,000 பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்னிச்சருக்கு ஆன் தி க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுறோம், 35,000 ஒதுக்கியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இதுக்கெலாம் நிதி ஒதுக்கிறேன்னு திருப்பின்னு சொல்கிறோம் பாருங்கள். சேலரி என்னது, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். டைரக்ட் நிதி எவ்வளோ ஒதுக்குனாங்க, 50,000. அந்த 50,000 கொடுத்தாச்சு. அடுத்து வந்து என்ன இருக்குது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னா 65,000 நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்ட் 25,000, இபி பில் 15,000, டெலிஃபோன் பில் 8,000, இன்டர்நெட் பில்லு இருக்க 17,000, மொத்தம் 65,000 பில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்னிச்சர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், 35,000 நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு நம்ம சொத்தாக மாறதுனால என்ன பண்ணுறோம், அண்ட் தி க்ளோசிங் பேலன்ஸ் கொடுக்குறோம். இது போல் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், என்ட்ரு அடித்து சேவ் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா, இதான் இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளோ நிதி ஒதுக்குறன்றது முக்கியம். பட்ஜெட் வைஸாக அது நம்ம எவ்வளோ ஒதுக்கிருக்குன்னு பார்த்து நம்ம என்ன பண்ணணும், என்ட்ரேஜ் சேவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு குரூப் கொடுக்கணும், அடுத்து நம்ம என்ன பண்ணணும், லெட்ஜர் கொடுக்கணும். இது போல் நிதி ஒதுக்கி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணிடுறோம், டேரெக்டாக என்ன பண்ணுறோம், வவுச்சர்ஸ்க்கு வரும். வவுச்சர் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்ஸ் எல்லாமே போட போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, வவுச்சர்னு இருக்குல்ல, அந்த வவுச்சரில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸுனாலே நம்ம கண்ண முடியதில் தான் போகணும். வவுச்சரில் எஃப்ஐ பேமெண்ட் உள்ள தான் போகணும். எஃப்ஐ பேமெண்ட்டு தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா, பில் நம்பர் 1 இருக்குது. ஓகேங்களா, நம்ம கண்டினியூவாக பில் போட்டால் பில் நம்பர் மாறும் இந்த இடத்துல மட்டும். இப்போதைக்கு நான் எதுவுமே போடாதனால என்ன இருக்குது, பில் நம்பர் 1 இருக்குது. ஓகேங்களா, சரி. அதில் ஃபஸ்ட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், சேலரி. சேலரிக்காக நிதி எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, ஐ மீன் பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50,000 ஒதுக்கியிருக்காங்க. எப்பயுமே சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹1 கம்மியாகவும் இருக்காது, ₹1 அதிகமாகவும் இருக்காது. ஓகேங்களா, அக்யூரேட்டாக சேலரின்றதை கொடுப்பாங்க. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே கால்குலேஷன் போட்டிருப்பாங்க, யார் யார் எத்தனை நாள் லீவ் போட்டிருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க. ஓகேங்களா, யார் யாருக்கு எவ்வளோ சேலரி, அந்த டோட்டல் அமௌண்ட் போட்டு தான் என்ன பண்ணுவாங்க, எம்டி சார்ட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க அந்தந்த ஓனர்கிட்ட. ஓகேங்களா, அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, சேலரி எல்லாமே போடுவாங்க. அப்போ அதில் ₹1 கம்மியாக இருக்காது, ₹1 அதிகமாக இருக்காது. அதனால் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்களோ அது ஃபுல்லுமே நம்ம என்ன பண்ணோம், கொடுத்தோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போய் என்ட்ரு அடிக்கிறோம். ஆல்ரெடி சொன்னது தான், எக்ஸ்பென்ஸுன்னும் போது நம்ம ஒரே டேட்டில் பண்ணுற மாரி இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியது தான், டிஆர் கொடுத்து ஆட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். வெவ்வேறு டேட்டில் நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம என்ன பண்ண வேண்டியது தான், சம்ஸ் மாற்றி மாற்றி நம்ம போட வேண்டியது தான். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், இங்கேயும் போய் டிஆர்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேங்க, போய்ட்டு ஃபர்னிச்சர்ஸ்னு கொடுக்குறேன். இப்போ ஃபர்னிச்சர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க, ₹35,000 நிதி ஒதுக்கியிருக்காங்க, ஐ மீன் பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ₹28,500 என்ன பண்ணுறாரு, ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறாரு. என்ட்ரு அடிக்கிறேன்.
என்ட்ரு அடிச்சு டிஆர் மாற்றணும். ஏன் சார் 35,000 ஒதுக்கியிருக்காரு 28,500 அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ரீசன் இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லேன். இப்போ சென்னையிலேருந்து கன்னியாகுமரி ரோடு போடணும்னு வச்சுக்கங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ரோடு போடணும் அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஜினியர் வருவாங்க, அதை அளப்பாங்க, போவாங்க, வருவாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. அதுக்கான பட்ஜெட்டும் ஒதுக்குவாங்க. இங்கேருந்து சென்னையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, கன்னியாகுமரியும் போகிறதுக்கு என்ன பண்ணிப்பாங்க, ஒரு 100 கோடி ரூபாய் செலவாகுது அப்படின்னு நிதி ஒதுக்குவாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவாங்க, டெண்டர்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, டெண்டரில் ஏலம் விடுவாங்க. ஏலம் விடும்போது யார் ரொம்ப கம்மியாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, டெண்டர் தருவாங்க. ஓகேங்களா? ஏன் கேட்டிங்கன்னா மீதி 100 கோடி ஒதுக்குறேன், 80 கோடி ரூபாய் டெண்டர் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா மீதி 20 கோடி ரூபாய்னா இருக்குது கவர்மெண்ட் கெயின். வேறு எதனா ஸ்கீமுக்கு என்ன பண்ணுவாங்க, திட்டங்கள் அறிவிப்பாங்க. இதுக்கு பேர் தான் பட்ஜெட்டுன்றது. நான் ஒரு நிதி ஒதுக்குவேன், அந்த நிதிக்குள்ளே தான் நீ என்ன பண்ணணும், எடுத்து செலவு பண்ண தாண்டி அந்த நிதி தாண்டி போகக்கூடாது. ஆனால் தான் வீட்டுங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனா பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ண, பட்ஜெட்டுக்குள்ளே செலவு பண்ணுற சொல்லுங்கள். ரீசன் இதுதான். நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்குள்ளே எடுத்து செலவு பண்ணுறது அது கால்குலேஷன். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்னிச்சருக்கு என்ன பண்ணியிருக்காங்க 35,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் 28,500 நான் என்ன பண்ணிட்டேன், மெட்டீரியல் வாங்கிட்டேன். மீதி இருக்கிறது நம்மளுக்கு என்னது, சேவிங்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் பொறுத்தவரைக்கும் என்ன இருக்குன்னா, வாடகைன்றது கம்பல்சரி என்ன பண்ணுது, அதுவும் ₹1 கம்மியாக வராது, ₹1 அதிகமாக வராது. அப்போ வாடகை நான் என்ன பண்ணியிருக்கேன், 25,000 கொடுத்துருக்கேன். அதனால் என்ன பண்ணுறேன், இங்கேயும் 25,000 அப்படியே கொடுத்துக்கிறேன். டிஆர்னு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இபி பில் பொறுத்தவரைக்கும் நம்ம எவ்வளோ நிதி ஒதுக்கிருக்குன்னா 15,000 ஒதுக்கிருக்கோம். இந்த வாட்டி கரண்ட் பில் எவ்வளோ வந்துருக்குன்னா 12,500 வந்துருக்குன்னு கொடுக்குறேன். நான் என்ட்ரடிக்க வேண்டியதான். அதே போல் டிஆர்னு மாற்றிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன், டெலிஃபோன் சார்ஜஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,500 வந்திருக்கு தான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதே போல் டிஆர்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல போய் என்ன பண்ணுறேன், இன்டர்நெட் பில். ஓகேங்களா? இன்டர்நெட் பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15,000 வந்திருக்கு நெட் யூஸ் பண்ணுறது ஆஃபீஸ் விஷயமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அடிக்கிறோம். இது எல்லாமே நீங்கள் எப்படி தெரியுங்கன்னா கேஷாக தரத்தான் கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், கேஷின்னு கொடுக்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க, அந்த பட்ஜெட்டுக்கான செலவு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், வவுச்சரில் போய் எஃப்ஐ பேமெண்ட்டில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், அடித்து சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ நான் சேவ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, வெளியே வந்துட வேண்டியதான். எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியே வந்து நேராக எங்கே உள்ள வரணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சம்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. எஃப்ஐ பேமெண்ட்டில் போய்ட்டு வவுச்சரில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்ஜெட் எப்படி பண்ணியிருக்கோம், என்னென்ன விஷயங்களாம் சேவிங்ஸ் பண்ணியிருக்கோன்றதை பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் போய்ட்டு ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் போய்ட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரு அடிச்சுன்னு இது போல் டீட்டெயிலாக வரும். வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட்டு சி கொடுக்குறேன். ஆல்ட்டு சின்னா என்னதுங்க, காலம் டீட்டெயில்னு வரும். காலம் டீட்டெயில் வந்து என்ன இருக்குது, ஃப்ரம்னு இருக்கா, 1 நாள். நம்ம எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்கோம், 1 மாதத்துக்கு ஒதுக்கியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 நாள்னா இங்கே என்ன பண்ணணும், 1/5ன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே டிஃபென்ஸ் தான் கொடுக்கணும். இந்த இடத்துல போய் என்ன கேட்குது, டைப் ஆஃப் வேல்யூ இதை ஷோன்னு காட்டுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பட்ஜெட் தான் கொடுத்துருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு மந்த்து பட்ஜெட்டுன்னு கொடுத்துருக்கேன். அந்த மந்த்து பட்ஜெட்டுன்றது நான் என்ன பண்ண கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், அந்த பட்ஜெட் மட்டும் எனக்கு என்ன பண்ணணும், ஷோ பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? திருப்பி சொல்கிறேன், ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ட்டு சி கொடுத்திங்கன்னா இது போல் ஓப்பன் ஆகும். நம்ம பட்ஜெட் எத்தனை மாதம் ஒதுக்கியிருக்கான்றதை கொடுக்கணும். அப்போ நான் 1 மாதத்துக்குன்றதுனா 1 நாள் 1/5ன்னு கொடுக்குறேன். டைப் ஆஃப் வேல்யூன்றதில் போய் என்ன பண்ணுறேன், மந்த் பட்ஜெட் கொடுத்துட்டு ஷோ த வேரியன்ஸ்னு சொல்லிட்டு எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்து என்ட்ரு அடித்தா டீட்டெயிலாக காட்டும். டீட்டெயிலாக என்ன காட்டுதுன்னு பார்க்கலாமா? அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்ன காட்டுது, இங்கே ஃபிக்ஸட் அசெட் என்ன பண்ணியிருக்கேன், நான் 28,500. ஆனால் எனக்கு அது எவ்வளோ நிதி ஒதுக்குனாங்கன்னா 35,000 நிதி ஒதுக்குனாங்க. அப்போ நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னா 6,500 நான் என்ன பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணி கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். அப்போ நிதி எனக்கு எவ்வளோ ஒதுக்குனாங்க, 35,000. ஆனால் 28,500 நான் செலவு பண்ணியிருக்கேன். மீதி சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 6,500 பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுது இல்லை டீட்டெயிலாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குல்ல, 1,09,000 என்ட்ரு அடிச்சிங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டும். என்ன காட்டுதுங்க, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் நம்ம என்ன கொடுத்தோம், சேலரி கொடுத்தோம். ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது, டோட்டலாக நம்ம எல்லாமே யூஸ் பண்ணதுனால இந்த இடத்துல எதுவுமே நம்மளுக்கு காட்டல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குங்க, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் பொறுத்து நம்ம எவ்வளோ ஒதுக்குன்னா 65,000 நம்ம நிதி ஒதுக்குனாங்க. ஆனால் நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், 59,000 செலவு பண்ணிட்டு மீதி 6,000 நான் என்ன பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நிறைய கேட்டகரி வருது இல்லை, சேலரி, ரெண்ட்டு, இபி பில்லு, இது போல் விஷயங்கள். ஜஸ்ட் இது என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டும். இங்கே பாருங்கள், இபி பில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 12,500 நான் என்ன பண்ணியிருக்கேன், கரண்ட் பில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு நிதி ஒதுக்குறது எவ்வளோ, 15,000 நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ நான் 2,500 சேவ் பண்ணியிருக்கேன். அது பாயிண்ட்ஸில் காட்டுது பாருங்க, 16.66% நான் என்ன பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே போல் இன்டர்நெட் பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 17,000 ஒதுக்கியிருக்காங்க நிதி பட்ஜெட்டு. அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 15,000 பில் வந்திருக்கு. அப்போ 2,000 நான் என்ன பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணியிருக்கேன். அதனோட பர்சன்டேஜ் எவ்வளோ, 11.76.4, அது 764. ஓகேங்களா? அடுத்து வந்து ரெண்டல்னும் போது நான் என்ன பண்ணலாம், ஃபுல் வாடகை கொடுத்து தான் ஆகணும். அதில் நம்ம என்ன பண்ண முடியாது, கம்மி எதுவும் பண்ண முடியாது. ஆனால் 25,000ன்றதுனால இந்த இடத்துல எதுவுமே காட்டாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலிஃபோன்
ரூ. 8,500 நிதி ஒதுக்குனாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன் அதில ரூ. 6,500 நான் என்ன பண்ணியிருக்கேன் கரண்ட் பில் வந்திருக்கு. அப்போ ரூ. 1,500 நான் என்ன பண்ணியிருக்கேன் சேவ் பண்ணியிருக்கேன். அதனோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 18.75%. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் பட்ஜெட். அப்போ எனக்கு ஒரு நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னா, அந்த நிதி தாண்டி நான் எவ்வளோக்குள்ள நான் செலவு பண்ணுறோம், மீதி நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு பேர் தான் என்னது பட்ஜெட். கம்பெனிஸில் கம்பல்சரி எக்ஸ்பென்ஸ்ன்றது எப்பயுமே என்ன இருக்கும், கட்டுப்படுத்த முடியாமல் போயிட்டே இருக்கும். அதுக்கு இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ பட்ஜெட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்மளால் அடக்க முடியும். இதே தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட் தாக்கல்னு சொல்லிட்டு வருஷம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணி இந்த நிதிக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு துறைக்கு நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதிக்குள்ளே தான் எடுத்து என்ன பண்ணுறாங்க, எல்லாமே எக்ஸ்பென்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே என்ன பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணிவிட்டு அவங்களும் டேலினா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வமாக இருக்கும். 2வது இப்போ இருக்க காலகட்டத்தில் வேலை வாய்ப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேலி படிச்சிங்கன்னா நீங்கள் எங்கே வேணால் எப்படி வேணால் என்ன பண்ணலாம், வேலை தேடி போக முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே உங்களால் என்ன பண்ண முடியும், 100% டேலினா என்ன அது முழுசாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? எதனா டவுட்ஸ் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கான விளக்கத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.